அதுக்கப்புறம் நான் எப்படி உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் எனக்கு புரியும். ஸோ சம்மோன் யாராச்சும் ஸ்க்ரீன் ஷோ பண்ணிட்டீங்களா? இல்ல அதை ஒர்க் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் ஸ்ட்ரகிள் இருந்ததா? Hello. Good evening, students. Hello. கேக்குதா? ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், யாருக்காச்சும் கேக்குதா இல்லையா? Can someone respond please? ஹலோ சார் கேக்குது சார் கேக்குது. ஓகே, ஒன்றும் இல்லை கண்ணா. இப்போ ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ அவங்க ட்ரெயினர்ஸ் எடுக்கிறாங்க. ஜஸ்ட் ஸ்மால் திங். நான் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே ஐ வாஸ் டேக்கிங் கிளாஸ். இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் ஃபார் யுவர் பெனிஃபிட் வி ஆர் டேக்கிங் த கிளாஸ். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ யாருமே வந்து நான் ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி தான், இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம படிக்கல. ஆஸ் வெல் அஸ் இது வந்து உங்க லைஃபோட குரோத்துக்காக தான் நீங்க படிக்கிறீங்க. ஓகேவா? ஜஸ்ட் நீங்க எஸ் நோ சொன்னா கூட போதும். உங்க லைஃப் குரோத்துக்காக தானே படிக்கிறீங்க, அல்லது சர்டிபிகேட்காக படிக்கிறீங்களா? யாராச்சும் சொல்லுங்க. ஜஸ்ட் வேற ஒன்றும் பெருசா உங்களுக்கு வந்து டெக்னிக்கலா கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்கல. எஸ் ஆர் நோ? எஸ் சார். ஓகே, வெரி குட். சம்ஒன் ரெஸ்பாண்டட் அட்லீஸ்ட். ஓகே, குட். இப்போ நீங்களே சொல்லுங்க. இப்போ அவங்க நடத்துறாங்க இல்லையா, அவங்க நடத்துறது வந்து ஜஸ்ட் பார்த்தா போதுமா, இல்ல ஒர்க் பண்ணி பார்க்கணுமா? அவங்க ஜஸ்ட் நடத்துறத நீங்க வேடிக்கை பார்த்தா போதுமா, இல்ல ஒர்க் பண்ணி பார்த்தா புரியுமா? ஒர்க் பண்ணி பார்க்கணும் சார். அப்பதான் டவுட் வந்தா கிளாரிஃபை பண்ண முடியும். வெரி குட். ஓகே, குட். நல்லா ரெஸ்பாண்ட் பண்றீங்க. குட். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டியூஸ்டேல இருந்து டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே 3 நாள் அவங்க கிளாஸ் எடுத்திருக்காங்க. இதுல அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? பயப்பட வேண்டாம். அடுத்தது நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ண சொல்லி இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சொல்ல மாட்டேன். புரியுதா இல்லையா அது மட்டும் சொல்லுங்க. எஸ் ஆர் நோ? அமைதியா இருக்கிறீங்கன்னா புரியலன்னு அர்த்தம். ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இல்லப்பா, உங்களுக்கு வந்து பாருங்க, இப்போ நீங்க ஐ திங்க் இப்போ எந்த இயர் படிக்கிறீங்க நீங்கலாம்? எனிவன்? கேன் சம்ஒன் டெல்? தேர்ட் இயர். ஓகே, செகண்ட் இயர், தேர்ட் இயர். குட். இப்போ தேர்ட் இயர் படிக்கிறவங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இன்னும் ஒரு 9 months அல்லது 8 monthsல வந்து இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண போறீங்க. கரெக்டா? இப்போ இன்டர்வியூல டெக்னிக்கலா கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. இப்போ இங்க என்ன கேக்குறாங்க? புரியுதா இல்லையா? அவ்வளவுதான் கேட்டாங்க, வேற ஒண்ணும் கேட்கல. இப்போ இதுக்கே நீங்க ரெஸ்பாண்ட் பண்ண பயந்துட்டா, அப்ப எப்படி நீங்க இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுவீங்க? புரியுதா உங்களுக்கு என்ன கேக்குறேன்? புரியுதா? சோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இன்டராக்டிவா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குமே வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஒண்ணு. ரெண்டாவது, அப்பதான் நீங்களும் கத்துக்க முடியும். இன்டராக்ட்னா என்னன்னா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாக்டா நீங்க வந்து டெக்னிக்கலா போய் பேசணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அவங்க நேத்து 2-3 நாளா நடத்துனத யாராவது ஹானஸ்டா சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா திரும்ப சொல்றேன், இன்டர்னல் அசஸ்மெண்ட் மார்க் கிடையாது. ஓகேவா? இது ஏன்னா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாள் அப்ரிஷியேட் பண்ணதுதான். ஈவினிங்
6 to 8 வந்து உட்காந்து கவனிக்கிறீங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய அப்ரிசியேஷன் தான் இருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட், ஏதோ ஒண்ணு கத்துக்கணும் லைஃப்ல, இதை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்தரா க்ரோ ஆகணுங்கிறதுக்காக தான் வரீங்க. அப்படி இருக்கும்போது அவங்க நடத்துறத யாராச்சும் ஒர்க் பண்ணி பாத்தீங்களா? ஸ்கிரீன் ஷேர் பண்ண சொல்ல போறது இல்ல, பயப்பட வேண்டாம். யாராச்சும் ஒர்க் பண்ணி பாத்தீங்களா? எனிவன்? நீங்களே சொல்லுங்க. இப்ப யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா என்ன அர்த்தம்? அப்ப யாருமே ஒர்க் பண்ணி பார்க்கல. கரெக்ட்டா? இல்ல யாராவது ஒருத்தவங்க ஒர்க் பண்ணி பார்த்தீங்களா? ஆல்மோஸ்ட் இங்க நியர்லி 30 பீப்பிள் ஆர் ஹியர். See, you are paying and you want to learn. இப்ப நீங்க எதுவுமே ஒர்க் பண்ணி பார்க்காம, இப்ப நாங்க ஸ்லைட்ஸ் காமிச்சுட்டே போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பார்த்தா புரியிற மாரி தான் இருக்கும். டு பி வெரி ஃபிராங்க், இப்ப நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்குமே நல்லா புரியிற மாரி தான் இருக்கும். ஆனா, ஆக்சுவலா ஒர்க் பண்ணி பார்த்தா மட்டும் தான், உண்மையாவே வந்து அவங்க சொல்லுவாங்க, "இந்த டூல் எடுங்க. இத டிராக் பண்ணி இங்க போடுங்க." அப்படின்னா, பேரலலா நீங்க அதையும் பண்ணணும். கூடவே நீங்க வந்து Figma வந்து ஓப்பன் சோர்ஸ் தான். நீங்க யூ ஆர் நாட் கோயிங் டூ கெட் இட். காசு குடுத்து வாங்குற சாஃப்ட்வேர் கிடையாது. சோ, நீங்க அத என்ன பண்ணலாம்? அவங்க சொல்ற மாதிரி, அது சார் நீங்க வந்து நல்லா கண்ணாமண்ணான்னு கேள்வி கேட்கணும். யூ ஹேவ் டு ஆஸ்க் ஆஸ் மெனி கொஸ்டின்ஸ் ஆஸ் பாசிபிள். இந்த கேள்வி கேட்கறதுனால வந்து மார்க் குறைச்சிட போறதில்ல. அதெல்லாம் எதுவுமே நடக்க போறதில்ல. அப்புறம் ஏன் பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. சோ, இப்ப இங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு என்விரான்மென்ட் குடுக்கும்போது பயப்படுறீங்க அப்படின்னா, இன்டர்வியூல யூ கேனாட் ஃபேஸ் எனிஒன். அப்போ நீங்க வந்து யூ ஷுட் பி பிரிப்பேர்ட் ஃபார் இன்டர்வியூ. ஆனா அந்த இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, இங்க உங்களுக்கு ஸ்டஃப் இருக்கணும். நீங்க கத்துக்கிறீங்க. ஏன்னா ப்ரோகிராம் வரல அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ். நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டே சொன்னதுதான். ப்ரோகிராம் எனக்கு பண்ண தெரியாது. பட் ஐ ஹேவ் குட் கிரியேட்டிவிட்டி அப்படின்னா, யூ கேன் கம் ஓவர் ஹியர். இங்க வந்து பாத்தீங்கன்னா, அவங்க சொல்றத கூடவே அப்படியே ஒரு குழந்தை வந்து ஈவன் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் பையன் உட்காந்து பார்த்தா கூட, சரி அவங்க அந்த டூல எடுக்குறாங்க. சரி நம்மளும் அந்த டூல எடுத்து போடுவோம். அவங்க வரையறாங்க. நம்மளும் வரைவோம். எதுக்காக? ஒரு டெக்னிக்கலா சில வேர்ட்ஸ்லாம் சொல்றாங்க. அது என்ன அது நோட் பண்ணிப்போம். அந்த அளவுக்கு டீப் இன்வால்வ்மென்ட்டோட ஒரு 20 டேஸ் தான். உங்க லைஃப்ல 20 டேஸ வந்து இஃப் யூ கான்சன்ட்ரேட் மோர், ஃபோக்கஸ் மோர், யுவர் லைஃப் வில் என்டையர்லி சேஞ்ச். லைஃபே நல்லா சேஞ்ச் ஆகும். யூ வில் பிகம் சம்திங் கிரேட். அதனால ப்ளீஸ் நான் ஆக்சுவலா பாருங்க, இப்போ உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜ்ல செஞ்சு தான் ஆகணும் அசைன்மென்ட்ன்னு சொல்லும்போது என்ன செய்வீங்க? மார்க்குக்கு பயந்துட்டு பண்ணுவீங்க. அதனால தான் எதுவுமே கத்துக்கல. பட் இப்ப இவங்க அந்த மாரி உங்களுக்கு மார்க்கு, அசஸ்மென்ட் எதுவுமே கிடையாது. பட் நீங்க கத்துக்கணும். உங்க லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச் ஆகணுங்கிறதுக்காக தான் அவங்க கேட்கறாங்க. நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாமயே இருந்தா, இந்த காலேஜ்ல என்ன செய்வாங்கன்னா, அது வந்து அவங்க தே வில் டேக் இட் அஸ் ஒரு டிஸ்கிரேஸா எடுத்துப்பாங்க. அவமரியாதையா எடுத்துப்பாங்க. பட் வி ஆர் நாட் கோயிங் டூ டூ தட். பட் உங்க பெனிஃபிட்டுக்காக தான் இவ்வளோ கேட்கறாங்க. ரெஸ்பாண்ட் பண்ண முடியுமா? உங்களால? ஈவினிங் கால். உங்களால ஹாய் ரெஸ்பாண்ட் பண்ண முடியுமா? சார், நான் ஜானகி பேசுறேன் சார். எஸ், எஸ். ஹலோ. எஸ் மேம் ஹாய் சார். கேக்குது. ஹாய். ஹாய் சொல்லுங்க. Shall I ask students to respond it? Yeah. Hi everyone. நான் ஜானகி பேசுறேன். ஸோ இவ்வளோ நேரம் சார் கேட்டுட்டு இருக்காரு. அட்லீஸ்ட் எஸ் ஆர் நோ ஆர் யூ கேன் இன்ஃபார்ம் அஸ் டு சேட் ஆல்சோ. ஓகேயா? ஸோ எப்படி இருக்கு ட்ரைனிங்? நானும் குரூப்ல கேட்டிருந்தேன். ட்ரைனிங் எப்படி போயிருக்கு? உங்களுக்கு புரியுதா இல்லையா? யூ ஹாவ் டு ரெஸ்பாண்ட். அப்பதான் நம்ம வந்து ரெசிப்ரோகேட் பண்ண முடியும். அதுக்கு தகுந்தபடி சார் இந்த செஷனை இன்ட்ராக்டிவா எடுத்துட்டு போவாரு. நீங்க எதுவுமே சொல்லலைன்னு எப்படிப்பா இருக்கும் சொல்லுங்க? ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவ்வளவு நேரம் அவர் கேட்டுட்டு இருக்காரு. நானும் பொறுமையா கேட்டுட்டு இருக்கேன். ஏதாவது ஒண்ணு ரிப்ளை பண்ணுங்க. நாங்க பேசுறது உங்களுக்கு கேக்குதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் இல்ல மழை வருதா அங்க உங்க ஏரியா? எல்லா ஏரியாலும் மழையா இருக்கு. இல்ல மேம் கேக்குது மேம். கேக்குது இல்லப்பா? சொல்ல அழகா இருக்கு உங்க வாய்ஸ். பேசலாம்ல சார்? கேக்குறாரு இல்லையா இவ்வளவு நேரமா? ஜஸ்ட் ரெஸ்பாண்ட் இட். அவ்வளவுதான் சார். ஓகே சார் கேக்குது. இல்ல போயிட்டு இருக்கு, எனக்கு புரியல, நீங்க சொல்லாதான். ஏன்னா இது நீங்க கத்துக்கிறீங்க. ஓகேயா? நீங்க இது கத்துக்கிட்டீங்கன்னாதான் நாளைக்கு உங்களால பண்ண முடியும். காலேஜ்ல என்னமா கத்துக்கிட்டீங்கன்னு கேட்பாங்க இல்லையா? அட்லீஸ்ட் காலேஜ்ல சொல்லலைன்னா கூட பரவாயில்ல. உங்களுக்கு நீங்க வந்து ட்ரூவா இருப்பீங்க இல்லையா? நான் இது கத்திருக்கேன், நான் பே பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு நீங்க நினைச்சுப்பீங்க இல்லையா? அதுக்காவது சொல்லுங்க. அப்பதான் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க என்ன லேர்ன் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு என்ன புரியுது இல்லையான்னு எங்களுக்கு தெரிய வரும். ஓகேயா? ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுங்க. பயப்படாதீங்க. ஓப்பன் அப் நீங்க ஆனாதான் எங்களால ஹெல்ப் பண்ண முடியும். ஓகேயா? அரவிந்த் சார் நீங்க இப்போ கேளுங்க. பசங்க கண்டிப்பா தேங்க்யூமா. கண்டிப்பா பசங்க வந்து
இது பண்ணுவோம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார் ஸோ மச். குழந்தைங்களா ஆக்சுவலா உங்களுக்கு உங்க பெனிஃபிட் தான் இதுல வந்து யாரும் யூ ஆர் நாட் ஃபோர்சிங் யூ. நீங்க ஒண்ணுமே இல்லை, அவங்க சொல்றது அப்படியே ஜஸ்ட் குழந்தைங்க கேட்கற மாதிரி கூடவே பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எக்ஸ்கியூஸ் சொல்லாதீங்க லேப்டாப் இல்ல சிஸ்டம் இல்லைன்னு. ஏன்னா ஈவினிங் 6 to 8 அடுத்த கடனாவது வாங்கிட்டு வந்துருங்க. வந்து ஒர்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அவ்வளோ நல்லா இருக்கும். தட் வில் பி வெரி மச் பெனிஃபிஷியல் ஃபார் யூ. ஆல் தி பெஸ்ட். காட்ஸ் பிளெஸிங்ஸ் வில் பி ஆல்வேஸ் வித் யூ. நல்லா பண்ணுங்க. எங்களை கேள்வி கேட்டு தொல்லை பண்ணுங்க, அதுதான் நாங்க கேட்கிறோம். ப்ளீஸ் எங்களை வந்து நிறைய தொல்லை பண்ணுங்கன்னு தான் கேட்கிறோம். ஓகேவா? தொல்லை பண்ணுவீங்களா? எஸ் ஆர் நோ? எஸ் சார். எஸ், வெரி குட், வெரி குட். ஓகே. ஸோ நல்ல இன்டராக்டிவா நிறைய கேள்வி கேளுங்க, நிறைய கத்துக்கோங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். ஸோ அரவிந்த் நீங்க கேரி ஆன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஹலோ. சரி, ஓகே. ஃப்ரீயா கொஸ்டின்லாம் கேளுங்க. எதுவும் ப்ரெஷரா இருந்துச்சுன்னா நம்மளால கிரியேட்டிவ் மைண்ட் வந்து ஒர்க் ஆகாது. அதனால எதுவும் மைண்ட்ல வச்சுக்காதீங்க. இதெல்லாம் கேஷுவலா ஜாலியாக கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ நீங்க எந்த அளவுக்கு ஃப்ரீயா ஹாப்பியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு அதுல கிரியேட்டிவா ஐடியாஸ் வரும். ஓகேவா? இப்போ ஒரு ஹாப்பியா ஒரு ஜாலியா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா? சரி, ஓகே. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு புதுசா ரெக்யூமெண்ட் ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னாக்கா அவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல். ஓகேவா? அவங்க ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா அவங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்க ஒரு 25 இயர் பிளஸ் ஹாஸ்பிட்டல். அவங்க வந்து ஒரு வெப்சைட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட பேசிக்கான ரெக்கமெண்ட் என்ன அப்படின்னாக்கா அவங்களோட பேஷண்ட் டீட்டெயில்ஸ் தெரியணும். அதாவது நாங்கள் வந்து 25 இயர்ஸா இருக்கோம், நாங்கள் வந்து இவ்வளோ பேஷண்ட்டை நாங்கள் க்யூர் பண்ணியிருக்கோம், இவ்வளோ பேர் டயக்னோஸ் பண்ணியிருக்கோம், எங்களால் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ரேட் காமிச்சிருக்க முடியுது. அதே மாதிரி எங்ககிட்ட நல்ல ஒரு ப்ரொஃபஷனலான டாக்டர் இருக்காங்க. அதே மாதிரி ஆன்லைன்லேயே நீங்கள் புக் பண்ணி கூட நம்ம கன்சல்ட் பண்ணிக்கலாம். இதுதான் அவங்களுடைய பேசிக்கான இது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட ஹெல்த்தை வந்து நீங்கள் மொபைல் ஆப் மூலியமாகவும் செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக்காக ரெக்கமெண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதுல இருந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம 1 by 1 பார்ப்போம். ஸோ இன்கேஸ் ஆக்சுவலாக கிளைண்ட் இப்படிதான் சொல்லுவாங்க நம்ம கிட்ட, இவ்வளோதான் ஒர்க்கு, எனக்கு இந்த மாதிரி வேணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்தா நம்ம ரிசர்ச் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளைண்ட் கிட்ட நம்ம ரெக்கமெண்ட் வாங்குற உடனே நம்ம முதல் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா ஒரு 5 ஸ்டெப் இருக்கு. அதுல முதல் ஸ்டெப் ரிசர்ச் பண்ணணும், ரெண்டாவது ஒயர் ஃப்ரேம் பண்ணணும், அடுத்தது ஒரு யூசர் ஃப்ளோ கிரியேட் பண்ணணும், அப்புறம் யூஐயை டிசைன் பண்ணணும், ஃபைனலா கான்செப்டை கொண்டு வரணும். ஓகேவா? இப்போ நம்ம கிளைண்ட் நம்ம பார்த்துட்டோம், கிளைண்ட் நம்ம கிட்ட பேசிட்டாங்க, நாங்க மாரி ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் இத்தனை வருஷம் இருக்கு. அதே மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா 2 பேரை சேர்ந்து நடத்துறாங்க போல ஃப்ரெண்ட்ஸா. ஸோ அவங்களோட இனிஷியலும் ஹைலைட் ஆகணுன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அவங்களோட லோகோவில் சிடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க பேசிக்கா அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னாக்கா ரிசர்ச். விஷயம். ரெண்டாவது இதுக்கான ஒயர் ஃப்ரேம் கிரியேட் பண்ணும். மூணாவது இதுக்கான யூசர் ஃப்ளோ. நாலாவது என்னன்னாக்கா யூஐ டிசைன். அஞ்சாவதா பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபைனல் கான்செப்டை நம்ம கிளைண்ட்டுக்கு ஷோ பண்ணி காட்ட போறோம். ஓகேவா? இந்த 5 தான். இப்போ நம்ம ரிசர்ச் வந்து ஆரம்பிப்போம்.
ஸோ இந்த 5 ஸ்டெப் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் இப்படிதான் நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஓகேவா? எஸ் சார். ஓகே சார். ஓகே. ஸோ இப்போ ரிசர்ச் அப்படின்னாக்கா நம்ம எப்படி ரிசர்ச் ஸ்டார்ட் பண்றது? ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? அப்போ சொன்னதை வச்சு அவங்க வந்து மெடிக்கல்னு சொல்லிட்டாங்க, நம்ம எப்படி ரிசர்ச் ஆரம்பிக்கணும்? ஏதாச்சும் ஒரு ஷேர் பண்ணுங்க. அது தப்பு சரி எதுவாக இருந்தாலும். சார் எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷனை போய் பார்க்கணும். கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட். வேற ஏதாச்சும்? கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதை மாதிரி கூட பண்ணலாம். ஓகே, சூப்பர் சூப்பர். வேற? சரி, ஓகே. இப்போ நம்ம இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம் ரிசர்ச். ஓகேவா? இப்போ கரண்டா என்னென்ன எக்ஸிஸ்டிங்கா ஸ்கிரீன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஒரு மெடிக்கல் வெப்சைட்ல இருந்து நம்ம பார்ப்போமா? பார்த்துட்டு அவங்க என்னென்ன மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, அவங்களோட டிசைன் எப்படி இருக்கு, அதுல இதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாதிரி விஷயம்ஸ்லாம் அதுல இருக்கு. ஸோ அதுவும் நம்ம கிளைண்ட்ஸ் வந்து ஒத்து போகுதா? எல்லாமே ஒத்து போகுதுனாலும் ஓகே கரெக்டா இருக்கு, இப்போ இதுல இருந்து நம்ம என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நாம ரிசர்ச் பண்ண போறோம். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு ஆஸ் யூஷுவல் எப்பவுமே நம்ம ஒரு ஆர்ட் புக் கிரியேட் பண்ணுவோம்ல, அது வந்து நம்ம ஸ்டார்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சைஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெறும் பேனர் இமேஜ்க்கான சைஸ் மட்டும் இப்போ வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது நம்ம வந்து ஃபுல்லாவே ஒரு நீட்டா செட் பண்றதுனால இந்த சைஸ் நம்ம வந்து ஃப்ரீ ஹேண்டடா விட்டுடலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோன்னா, நம்ம வந்து லோகோ வந்து கிரியேட் பண்ண போறோம். இப்போ அவங்க வந்து சொல்லிட்டாங்க, அந்த 2 இனிஷியலை வச்சு நம்ம வந்து லோகோ வந்து கிரியேட் பண்ண சொல்லிட்டு, இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நாங்க ஒரு ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து ஒண்ணு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. இதுதான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து என்னன்னா, கேப்டர் டாக்டர்ஸ்ன்னு போட்டிருக்கோம். அந்த சியும், டியும் நம்ம வந்து கம்பைன் பண்ணி இந்த இடத்துல லோகோ மாதிரி கொடுத்துருக்கோம். இதுல அடிஷ்னலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேப்சூல் மாதிரியும் இருக்கும். அதே சமயம் அந்த மெடிக்கலுக்கான அந்த ப்ளஸ் சிம்பலும் வர மாதிரி நாங்க வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து லோகோ பண்றோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வெப்சைட் ஃபுல்லா வந்து மேஜரான இடத்துல வந்து அந்த கலர் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. இது இந்த இடத்துல பிளேஸ் பண்ணும்போது நம்ம வந்து சென்ட்ரல் லைன் வந்து பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டாப் பார்ல எப்பவுமே பார்த்தீங்கன்னா, மெனூஸ் வந்து ஆட் ஆகும். அப்புறம் சர்ச் வந்து ஆட் ஆகும். அப்புறம் வந்து இதுல வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு புக் அப்பாயின்ட்மெண்ட் வந்து புக் பண்ற மாதிரி ஒரு பட்டன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா டிபார்ட்மெண்ட் போட்டுக்கலாம்.
ஓகே. இதுதான் வந்து நம்மளுக்கான மெனூஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பேசிக்ஸான ஒரு 5 மட்டும் நம்ம இப்போதைக்கு எடுத்திருக்கோம். இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல அவங்க வந்து எதை ஆட் பண்ணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்ப ஜஸ்ட் இது வந்து ஹோம் பட்டன்ல தான் இருக்குன்றதுக்காக இத மட்டும் நம்ம ஒரு டிஃபரண்டான ஒரு கலர்ல வச்சுக்கணும். அப்படி இல்லன்னா என்ன பண்ணலாம்னா, இன்னும் யூசருக்கு தெரியற மாரினா இது ஒரு போல்டா வைக்கலாம். இல்லன்னா ஜஸ்ட் ஒரு அண்டர்லைன் பண்ணிட்டு அத ஒரு கலர் சேம் கலர் அப்படி பிக் பண்ணிக்கலாம். இதோட வெயிட் வந்து இன்கிரீஸ் பண்ணிடலாம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹோம் பேஜ்ல தான் இருக்குன்ற மாரி ஹைலைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பட்டன் ஒண்ணு ரெடி பண்ண போறோம். பட்டன்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்ல தான் இருக்கும். நம்ம இப்போ பட்டன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது 2யும் குரூப் பண்ணிட்டு, இந்த பார்லயும் சென்டரா இருக்கிற மாரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு சின்னதா ஒரு எஃபெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு பேனர் இமேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பேக்ரவுண்ட் ஒண்ணு ரெடி பண்ணிக்கலாம். ம். ஓகே. இப்போ வந்து இமேஜ் வந்து பிளேஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஜஸ்ட் இங்க ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கு ஒரு கன்டென்ட் ஒண்ணு இருக்குல்ல. இதுக்கு நம்ம வந்து டம்மியா ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ லேப் யாரும் கையில வச்சிருக்கீங்களா? லேப் மொபைல் இருக்குல்ல, அப்படியே என் கூட ஒர்க் பண்றீங்களா? நீங்க அப்படியே ஒர்க் பண்ணும் போதே ஏதாவது டவுட் அப்படின்னா கேளுங்க, நான் அப்படியே கிளியர் பண்றேன். ஏன்னா நம்ம இந்த செஷன் எப்பயுமே ஜஸ்ட் நம்ம லிசன் பண்ணா நமக்கு அந்த டைம் புரியுற மாதிரி இருக்கும். பட் ஆனா வியூஸா வந்து உங்களுக்கு புரியவே புரியாது கண்டிப்பா. அது நீங்க ரியல் டைமா ஒர்க் பண்ணும் போது தான் இது இவ்வளோ ஸ்ட்ரகிள் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன், கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். ஸோ நம்ம முதல் கிளாஸ்ல நான் சொல்லியிருப்பேன். இப்போ நான் இது வரைக்கும் நான் பண்ணதுல ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு யாருக்கு சொல்ல முடியுமா? ஆக்சுவலா நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்ம ஒரு ஒரு ப்ரொசீஜரா தானே பண்ணணும். ஆனா நான் எடுத்ததும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதை நீங்க கேள்வி கேட்கவே இல்லையே. ஸோ அது ஏன்னா நான் ஒரு ப்ரொசீஜர் நான் சொல்லியிருக்கேனாக்கா அதை நான் ஃபாலோ பண்ணல அப்படிங்கும்போது நீங்க கேட்கணும். நீங்க இப்படிதானே சொன்னீங்க, அதை ஏன் நீங்க இதை விட்டுட்டு பண்றீங்க அப்படின்னு ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்தாதான் அது கிளாஸ் நல்லா போகும். அப்படி இல்லை நான் ஏதோ சொல்றேன் நீங்க கேட்கறான்ற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஒரு ரிசர்ச் பண்ணும் போது நம்ம ரிசர்ச் பண்ணிட்டோம். ரிசர்ச் பண்ணிட்டு நமக்கு என்னென்ன கண்டென்ட் தேவை, நம்ம மார்க்கெட்ல என்னென்ன சைட்லாம் இருக்கோ அதெல்லாம் காம்படிட்டர்லாம் அனலைஸ் பண்ணிட்டு ஒரு ஃபைனான ஒரு டெக்ஸ்சர் ஐடியாவுக்கு நம்ம வந்துட்டோம். ஓகேவா? வந்த பிறகு நம்ம ஒயர் ஃப்ரேம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? செகண்ட் பாயிண்ட் நம்ம பண்ணவே இல்லையே. அது யாருமே நோட் பண்ணவும் இல்லை, கேட்கவும் இல்லையே. ஏன்? சரி, ஓகே. ஸோ நம்ம ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னு இருக்குன்னா நம்ம அதான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகேவா? ஓகேவா? ஓகே சார். ஓகே ஓகே சார். ஓகே சார். இப்போ நம்ம வந்து ஒரு ஒயர் ஃப்ரேம் ரெடி பண்ணுவோமா? ஒயர் ஃப்ரேம் அப்படிங்கிறது சிம்பிளா நம்ம இது பண்ணிடலாம். ஏன்னா இது ஒரு லேண்டிங் பேஜ் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு ஃப்ரேம் கிரியேட் பண்ண போறோம்னா நம்மளுடைய பேடிங்லாம் சொன்னேன் இல்லையா? முத நாளே லேஅவுட் கிரியேட் பண்ணிட்டு கார்னர் எவ்வளோ சைஸ் இருக்கணும், நம்ம அதாவது ஆக்சுவலா மார்ஜின் இவ்வளோ இருக்கு நம்ம விட்டுறணும், இதுக்கு நம்ம கண்டென்ட் இதுக்குள்ளதான் வரணும் அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா முத நாளே கிளாஸ்ல? ஸோ அதுதான் இது பண்ண வரைக்கும் எல்லாமே ஓகே. ஆனா நம்ம அதை ஸோ இப்போ நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கீங்க, உங்களுக்கு இதெல்லாம் பேடிங்லாம் விற்கணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு இந்த மார்க்லாம் தெரியும் அப்படின்னா பண்ணலாம். ஸோ அப்போ இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ப்ராப்பராக பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த அளவுக்கு இங்கே பேடிங் கொடுக்கணும், அப்போதான் நமக்கு மார்ஜின் இதுக்குள்ள வரும், கண்டென்ட் வியூ ஆகும். ஸோ நம்ம எவ்வளோ மார்ஜின் விடுறதுன்னு தெரியாம எவ்வளோ பேடிங் விடுறதுன்னு தெரியாம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இதை வந்து டெவலப்மெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும் டெவலப்பர்ஸ்க்கு. ஓகேவா? எஸ் சார். ஓகே. ஓகே, ஒரு கட்டர் ஒரு 30. ஓகே. ஸோ நான் வந்து ஒரு சைட்ல பார்த்தீங்கன்னா இது ஒரு லேண்டிங் பேஜ் அப்படிங்கிறதுனால அதிகமாக நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு இமேஜஸ் யூஸ் பண்ணுவோம், கிராஃபிக்கல் கண்டென்ட் நிறைய யூஸ் பண்ணுவோம், கலர்டு டெக்ஸ்ட் நிறைய யூஸ் பண்ணுவோம், கார்டு நிறைய இருக்கும், ஏன்னா லிங்க் டைரக்ட் லிங்க் நிறைய கொடுப்போம். ஸோ அப்போ இருக்கும் போது நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்ப இதுவே நம்ம லாஸ்ட் டைம்ல பார்க்கும்போதுனா இல்ல கண்டென்ட் இதுக்குள்ளதான் இருக்கணும்னு சொன்னீங்களே அப்படிங்கும்போது அது வந்து ஒரு இ-காமர்ஸ் சைட். அதாவது நம்ம பேஸ்ட் ஆன் சைட், நம்ம சைட்டை எதுக்கு மேக் பண்றோமோ அது பொறுத்து தான் நம்மளுடைய இந்த அலைன்மெண்ட்டுமே மாறும். ஓகேவா? இது ஒரு லேண்டிங் பேஜ் அப்படிங்கும்போது கலர்ஃபுல்லா இருக்கணும், எல்லாமே விசிபிளா தெரியணும். ஸோ அதுக்காக ஒரு லிமிட்டடான ஒரு மார்ஜின் விட்டுக்கிறேன், நம்ம கண்டென்ட் இதுக்குள்ள இருந்தா போதுன்றதுக்காக. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஹெட்டர் ரெடி பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஹெட்டர்ல ஸோ இப்போ நம்ம வந்து யூசருக்கு ஒரு ஃப்ளோ ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஃப்ளோ அப்படின்னாக்கா என்னென்ன தேவை, எதுக்கு அடுத்து எதுக்கு போகணும் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ண போறோம். யூசர் ஃப்ளோனா என்னன்னு தெரியுதா? ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? யூசர் ஃப்ளோ அப்படின்னா என்ன? இந்த இந்த நேமிங்ல அர்த்தம் இருக்கு. டீடைல்ஸ் சார். அதான் டீட்டெயிலா இருக்கணும். ஸோ இதுக்கு அடுத்து தான் இது, இதுக்கு அடுத்து தான் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு யூசர் ஃப்ளோ நம்ம கண்டிப்பா கொடுத்தாகணும். டீடைல்ஸ் தேவைப்படுறாங்க. என்னமா புரியல? அது உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குது. யூசருக்கு என்ன தேவையோ. ஓகே. யூசர் தேவையானது அது யூசர் ஃப்ளோ. அதான் இதுக்கு, அதாவது அவங்க ரெஜிஸ்டர் பண்றாங்கன்னா ரெஜிஸ்டர்ல இருந்து ஹோம் பேஜ் வரணும். ஹோம் பேஜ்ல என்னென்னலாம் நம்ம வியூ பண்ண போறோம், அதுல இருந்து என்ன ஆப்ஷனுக்குலாம் போகுது ஸ்கிரீன் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளோவா நம்ம கிரியேட் பண்ணோம். ஏன்னா அப்போதான் நமக்குமே ஒரு ஐடியா வரும், ஓ நம்ம இது பண்ணிட்டோம், இதுக்கு அடுத்து இவ்வளவு இருக்கு போல. அப்போ ஒரு யூசர் ஃப்ளோவே இல்லாம நம்ம ஸ்கிரீன் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கே குழப்பம் வந்துடும். ஐயோ அவங்க எங்க லாகின் பண்ணுவாங்க, எப்படி லாக் அவுட் பண்ணுவாங்க, எங்க இருந்து நெக்ஸ்ட் ஸ்கிரீன் போவாங்க, எங்க இருந்து அவங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணுவாங்க, எப்படி புக்கிங் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ ப்ராப்பரா பண்ணணும். யூசர் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் நம்ம இனிஷியலா நமக்கு என்ன, எப்பயுமே ரிஜிஸ்டர் பேஜ் தான். அப்படி இல்லை இது வந்து லாகின் பண்ணி போகிற ஒரு லேண்டிங் பேஜ் அப்படிங்கும் போது லேண்டிங் பேஜ்ல நம்ம என்னெல்லாம் நம்ம ஷோ பண்ண போறோம் அப்படிங்கிறத காமிக்கணும். ஓகே தானா? ஓகே சார். ஸோ அவங்க வந்து சர்ச் இன்ஜின்ல இருந்து வராங்க. சர்ச் இன்ஜின்ல இருந்து நம்ம சைட்டை அவங்க பார்க்கும்போது என்னென்னலாம் தெரியணும் அப்படிங்கிறத நம்ம இனிஷியலா கொடுக்க போறோம். ஸோ சர்ச் இன்ஜின் அப்படிங்கிறது என்னன்னாக்கா நம்ம கூகுள் குரோம் தான் இருக்கு, கூகுள் பிஞ்சு, இந்த ஒபேரா மினி, என்ன சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்றோமோ அதுக்கான காமன் நேம் தான் சர்ச் இன்ஜின். சர்ச் இன்ஜின்ல இருந்து நம்ம சைட்டுக்கு வராங்க. நம்ம சைட் நேம் என்ன? கேபிட்டல் டாக்டர்ஸ். நம்ம லிங்க், ஓகேவா? லிங்க் ஓபன் பண்ண உடனே ஓபன் பண்ண என்ன தேவைன்னா நமக்கு ஹோம் பேஜ் தேவையா? ஹோம் பேஜ்ல என்னென்னலாம் நம்ம ஷோ பண்ண போறோம்?
ஸோ இது வந்து ஒரு மெயின் கண்டென்ட். ஸோ இதுக்கு கீழே என்னென்னலாம் இருக்கும், ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க. அதான் இப்போ ஹோம் பேஜுக்குள்ள என்னென்னலாம் இருக்கும்? Central details, sir. டீடைல்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து வரோம்னா நம்ம சைட் மேல இருந்து பாருங்க, ஒரு ஹெட்டர் செக்ஷன் வருமா. சர்ச் ஓபன் பண்ண உடனே டாப்ல இருந்து வரும், ஹெட்டர் செக்ஷன் இருக்கும். ஹெட்டர் செக்ஷன் இருக்குமா. ஸோ ஹெட்டர் செக்ஷன்ல என்னென்ன நம்ம கொடுக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண போறோம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா இவ்வளோ கண்டென்ட் தேவை. ஸோ இது எல்லாமே ஒரு குரூப். ஸோ அதனால இது ஒரு தனியா டிஃபரெண்ட் பண்றதுக்காக நான் ஒரு டாட்டர் லைன்ஸா யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டேஷோட விட்த் வந்து ஒரு 10. ஓகேவா. இப்போ ஹெட்டர் செக்ஷன்னா ஹெட்டர் செக்ஷனுக்கு கீழே வந்து எனக்கு இவ்வளோ லிங்க், இவ்வளோ கண்டென்ட் தேவைப்படுது. இது எல்லாமே என்ன அப்படிங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணணும். இது எல்லாமே லிங்கா போகுதா, இல்லை நெக்ஸ்ட் பேஜ் போகுதா, இது ஹைப்பர் லிங்கா, அது என்ன மாதிரியான டைப் அப்படிங்கிறது நாம் அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக இப்போ இதுக்கு கீழே தான் நமக்கு ஒரு லேண்டிங் பேஜ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஹெட்டர்ல என்னென்ன நம்ம தருவோமோ அதுதான் நம்ம கீழே ஷோ பண்ணி காட்டுவோம். ஸோ இப்போ அபவுட் அஸ் பேஜ் அப்படி இருக்குன்னா அபவுட் அஸ்க்குன்னு ஒரு பேஜ் வரும், அதில் போனால் என்னென்ன கண்டென்ட்லாம் நம்ம விசிபிள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இதுக்கு கீழே நம்ம பிரிக்க போகிறோம். இப்போ டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா டிபார்ட்மெண்ட்ல நம்ம என்னென்னலாம் செக்ஷனாக பிரிக்க போகிறோம் அப்படிங்கிறத அதுக்கு கீழே தனியாக நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? Okay, sir. ஓகே. Okay, sir. இப்போ இதுல இன்னொரு மெனு ஆட் பண்ணிக்கிறேன். சர்வீசஸ்னு ஒரு மெனு இருக்கு, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படி இருக்கும்போது அவங்க கண்டிப்பா ஒரு சர்வீசஸ் அதை பண்ண இருக்கும் இல்லையா, அது இல்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காது. ஸோ சர்வீஸ் மெனு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அபவுட் அஸ் கீழே என்ன வரப்போகுதுன்னா நம்ம என்ன டிசைட் பண்ண போறோம் அப்படின்றது நம்ம வெல் அபவுட் அஸ் அப்படின்னா என்ன, ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? அவங்கள பத்தி சார், அவங்க என்ன பண்ணிருக்காங்க. ஓகே. அது வந்து நம்ம டெக்ஸ்டா கொடுத்துருவோமா? என்ன பெஸ்டா இருக்கு. ஓகே. இது இல்லாம டெக்ஸ்டா கொடுக்கலாமா, இல்ல ஒரு தனி பேஜா கிரியேட் பண்ணிட்டு அந்த பேஜுக்குள்ள நிறைய வியூஸ் பாக்குற மாதிரி கொடுக்கலாமா, இல்ல சிம்பிளா அதோட நிறுத்திடலாமா? வெரி கண்டென்ட்டோட ஷார்ட்டா கொடுக்கலாம் சார். வெரி கண்டென்ட்டோட நிறுத்திடலாம் இல்லையா?
ஸோ அப்பனா நான் அதுக்கு எஸ் கீழே சார். எதுவுமே பண்ண போறது இல்லை. ஓகே, பிளாங்க் அப்போ முடிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்தது டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ டிபார்ட்மெண்ட் கீழே என்னென்ன மெனூஸ்லாம் நம்ம தரலாம், அதுக்கு கீழே வர போற விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்கும். டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா அது நிறைய டைப் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? ஒரு ஆன்ஜியோ இருக்கும், டெர்மட்டாலஜிஸ்ட் இருப்பாங்க, ஜென்ரல் மெடிக்கல் இருக்கும், ஒரு ஐ கேர் இருக்கும், அது மாதிரி நிறைய சர்வீசஸ் இருக்கும். ஸோ இதை நம்ம கிளைண்ட்டு என்னென்ன சர்வீஸ்லாம் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, அவங்க வந்து கார்டியாலஜி இருக்கு அவங்க கிட்ட, ஐ கேர் இருக்கு, டென்டல் யூஸ் பண்றாங்க இருக்கு அவங்க கிட்ட. ஓகேவா? ஓகே சார். ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஆன்ஜியோபிளாஸ்டி இருக்கு. அப்புறம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கார்டியாலஜி இருக்கு. ஸோ இப்போ டிபார்ட்மெண்ட்னு வச்சிருக்காங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் பத்தி நம்ம ஒரு கண்டென்ட்டா கொடுத்துடலாம்ல. நம்ம ஏன் ஒரு லிங்கா கொடுத்து நம்ம ஏன் ஒரு பேஜுக்கு அவங்களுக்கு காமிக்கணும்? ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? சார் ஒரு சின்ன லோகோ மாதிரி ஒரு பட்டன் மாதிரி கிளிக் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணா அதோட டீடைல்ஸ் காட்டுற மாதிரி வச்சா இன்னும் சிம்பிளா இருக்கும் சார். ஓகே. ஸோ இப்போ அதாவது இதுல இருந்து ஒரு நம்ம அதுக்குன்னு ஆன்ஜியோபிளாஸ்டினா ஆன்ஜியோக்குன்னு ஒரு ஐக்கான் வச்சுட்டு அதுக்குள்ள போகும்போது அது ஒரு பேஜா போனா நல்லா இருக்குன்றீங்க, அப்படிதானே? எஸ் சார். கரெக்ட், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஸோ ஓகே, அப்போ நான் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். அபோட்டஸ் அப்படிங்கும் போது நம்ம வெறும் கண்டென்ட் மட்டும் தான் கொடுத்தோம். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் அதுல இருந்து அவங்க வியூ பண்ணி மோர் ஆப்ஷன் போற மாதிரி இல்லை. ஆனா டிபார்ட்மெண்ட் அப்படிங்கும் போது அதே மாதிரி நம்ம கொடுத்துடலாமே. ஆன்ஜியோ இருக்கு, ஆன்ஜியோல இவ்வளவு டீட்டெயில் இருக்கு, கார்டியாலஜி இவ்வளவு இருக்கு, இந்த இது பண்றோம், இந்த மாதிரி கொடுத்துடலாம்ல. நம்ம ஏன் இதுக்குன்னு தனியா ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணணும்? சார் அபவுட் அஸ் வந்து யாரும் ரொம்ப டீப்பா போக மாட்டாங்க சார். ஜென்ரலான பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணுவாங்க. பட் அவங்க எப்படி அதெல்லாம் பண்றாங்கன்றத கொஞ்சம் நிறையவே பார்ப்பாங்க. அதனாலதான் சார் அதை கொஞ்சம் ஐகானா காட்ட சொல்றேன். கரெக்ட், ஓகே, சூப்பர், அதேதான். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இது ஒரு தனி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கும் போது அதுக்குன்னு ஸ்பெஷலா டாக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா? நம்ம அதுலயே ஷார்ட்கட் மாதிரி நம்ம, அதாவது இப்போ யூசருக்கு வந்து எப்படின்னா, நம்ம ஒரு சைட் ரெடி பண்றோம்னா நம்ம சைட்டை யூஸ் பண்றவங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு வராங்கன்னா அதுல இருக்கிற மாதிரி வச்சிருக்கணும். அவங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்காத மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு கார்டியாலஜிக்கு போறாங்க அப்படின்னாக்கா அவங்க அந்த ஆப்ஷனுக்குள்ள போன உடனே அவங்க என்னென்ன பண்றாங்க, அதுக்கு என்ன டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அந்த டாக்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அப்படியே கீழே நம்ம ஒரு ஆப்ஷன் கொடுத்துடலாம். புக் அப்பாயிண்ட் ஒரு டாக்டர் நவ் அப்படி சம்திங் ஏதாவது கொடுத்துடலாம். ஸோ அப்போ வந்து யூசரோடைய டைமை சேவ் பண்றோம். இன்னொன்னு அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோ ஈஸியா கொடுக்குறோம். அவங்க கஷ்டப்படாம எங்க இருந்து எதுக்கு போகுதுன்னே தெரியலையே அப்படி இந்த ஒரு குழப்பம் இல்லாம பண்ணிடலாம். ஆனா அபோட்டஸ் அப்படிங்கிறது ஒன்றும் பெருசா இல்லை, ஒரு ஜஸ்ட் அதை யாரும் படிக்க கூட மாட்டாங்க சில இடத்துல. ஸோ அப்போ அது தேவையில்லை. அப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் பாயிண்ட் என்ன, ஒரு யூசரா இருந்து நம்ம பார்த்து ஒர்க் பண்ணோம். இப்போ நீங்க சொன்ன ஐடியா எல்லாமே சூப்பர், கரெக்டா இருக்கு. அப்ப எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் வரீங்க. ஓகே. ஓகே, அடுத்து என்ன டிபார்ட்மெண்ட் சொல்லியிருந்தாங்கன்னா ஐ கேர் சொல்லியிருந்தாங்க. ஒரு 6 டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த 6 டிபார்ட்மெண்ட் நேமும் நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகேவா? டென்டல், நியூராலஜி,
ஸோ நம்ம ஒரு 6 டிபார்ட்மெண்ட் அவங்க சொல்லியிருந்தாங்க. 6 டிபார்ட்மெண்ட்டையுமே நம்ம இதில் கேட்டகரைஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இது கீழே வரதுனால இது தனியாக நம்ம ஒரு ஃப்ளோ போட்டுக்கலாம். ஓகேவா? டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் கீழே நிறைய மெனுஸ் வருது. ஸோ இதை நான் வந்து தனியாக இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா கூடவே? இல்லை அப்படின்னாக்கா இந்த லிங்க் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி கூட அந்த லிங்க்லேயே நீங்கள் பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத நீங்கள் ஒரு காப்பி பண்ணிட்டு இது அப்படியே என் கூடவே நீங்களும் ஒரு டூப்ளிகேட் எடுத்து பண்ணுங்க. நீங்கள் தனியாகவும் ஒரு ஃபைலை பண்ணுங்க, இல்லை அப்படியே பக்கத்துலேயே ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இதே ஃபைலை கூட நீங்கள் பக்கத்தில் நீங்கள் ஒன்று ரெடி பண்ணுங்க. நான் டூப்ளிகேட் எடுக்கிறேன், இதிலே கூட நீங்களும் ஒர்க் பண்ணுங்க. ஸோ நம்ம இது ஒர்க் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்மளால இதை கற்றுக்கவே முடியும். இல்லைன்னா நான் உடனே அப்போ இப்போ சொல்கிறேன்னா அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல மறந்துடும். பார்க்க ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் நம்மளால கரெக்டாக அந்த டூல் எடுக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதும் ஒரு ஐடியா வராது. ஸோ கொஞ்சம் அப்படியே ஒர்க் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஃப்ளோ போட்டுக்கிறேன். இப்போ 5 இருக்குன்னா நம்ம அந்த சர்வீஸ்குள்ள போன உடனே நம்ம என்ன யூசருக்கு நம்ம என்ன டீடைல்ஸ்லாம் காட்ட போறோம், ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்களேன். டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்டோட டைம், டாக்டர்ஸோட அவைலபிலிட்டி, அப்புறமா எவ்வளவு ஆபரேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் காமிக்கலாம் சார். ஒன்னொன்னா சொல்றீங்க, நோட் பண்ணிக்கிறேன். என்னன்னு சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் டாக்டர் லிஸ்டா? டாக்டர் என்னென்ன டாக்டர்ஸ் பண்றாங்க ஒர்க், அவங்களோட அவைலபிலிட்டி. டாக்டர்ஸ் லிஸ்ட். அவங்களோட ஷெட்யூல் டைம், இந்த டாக்டர் வந்து இந்த டைம்ல தான் அவைலபிள், அந்த மாதிரி. டாக்டர் லிஸ்ட், அவங்க அவைலபிலிட்டி, புக்கிங் அப்புறமா பண்ற. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே சார் நம்ம எல்லாமே இதுல எழுதிட்டா டாக்டரோட இதுல என்ன சார் எழுதுவோம்? எதுலமா? இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கோம், இப்போ டாக்டர்ஸ் இருக்கிற நெக்ஸ்ட் அதுல நம்ம என்ன பண்ண அதுல என்ன போறோம்? சார் எழுதுவோம்? நம்மளோட டாக்டர் லிஸ்ட் அப்படியே காமிக்கலாம். இப்போ A to Z இந்த டாக்டர் இருக்காங்க, இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்கன்னு காமிச்சுக்கலாம். ஸோ நம்ம இதே தான் காட்ட போறோம். ஏன் நம்ம இங்கே கொண்டு வரோம் அப்படின்னாக்கா, டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருந்தே இதுக்கு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். திரும்பவும் அங்க ஒரு மெனு டாக்டர்ஸ்க்கு சேஞ்ச் ஆகிட்டு அவங்க பண்ண தேவையில்ல இல்லையா? ஸோ நம்ம யூசரோடைய டைமை குறைக்கிறோம். இங்கே அவங்க ஷார்ட்கட் பண்றோம், இங்கே அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு செக் பண்ணிக்கலான்றதுக்காக. ஓகே சார். ஓகே, இதுல வந்து 2 விஷயம் இருக்கு. என்னன்னா, நம்ம ஹோம் பேஜ்ல வந்து டாக்டரோட ஃபுல் டீடைல்ஸ் நம்மளால காட்ட முடியாது. ஏன்னா இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா ஒரு 100+ டாக்டர்ஸ் வந்து இருப்பாங்க, கரெக்டா? ஓகே, 100+ டாக்டர் இருக்கும்போது நம்ம வந்து ஹோம் பேஜ்ல எல்லாத்தையும் காட்ட முடியாது. ஜஸ்ட் அவங்களோட ஷார்ட்டான அவங்க போட்டோ, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் காமிச்சிட்டு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணும்போது இந்த டாக்டரோட பேஜ்ல வந்து அவங்களோட ப்ரொஃபைலே வந்து ஃபுல் ஸ்கிரீன்ல காமிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். நைஸ் ஐடியா சார். ஓகே, அதுக்கு தான் வந்து நம்ம இதுல வந்து ஷார்ட்டா காமிச்சிட்டு இதுல வந்து பிரீஃபா காமிக்கிற மாதிரி அதுக்கு ஒரு தனி மெனுஸ் வந்து வச்சிருக்கோம்.
அப்போ இந்த 4 டீட்டெயிலுமே வந்து எல்லாருக்குமே காமனா தானே வரப்போகுது. ஸோ எஸ் அப்பனா சார். அப்போ இவங்களுக்கு இந்த ஒரு தனி குரூப்பா பிரிக்க வேணாம். ஸோ இது எல்லாமே காமன்றதுனால இது எல்லாமே ஒரே குரூப்பா இருக்கட்டும். ஸோ இதுக்கு கீழே தான் இவ்வளோ லிஸ்ட்டும் வரப்போகுது. ஸோ இப்போ ஆக்சுவலாக யூஐ யூஎக்ஸ் அப்படிங்கும் போது என்னன்னாக்கா ஜஸ்ட் நம்ம வந்து ஃபிக்மாவை எடுத்து இல்லை ஃப்ரேமோ அடோபோ ஏதோ ஒரு டூலில் கிளைண்ட் என்ன கேட்குறாங்களோ அதை அப்படியே டிசைன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கிடையாது. ஸோ கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐடியாவே இருக்காது. சில பேர்லாம் வந்து ஒன் வேர்டடாக ரெக்கமெண்ட் கொடுத்துருவாங்க, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நாம தான் கேஸ் ஸ்டடி பண்ணிட்டு கிளைண்ட்டுக்கு ஃபுல்லாக கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து அந்த ரிசர்ச் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. ஓகே ஓகே சார். இப்போ டிபார்ட்மெண்ட் கீழே இவ்வளோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி நாங்க சொல்லிட்டோம். அடுத்து டாக்டர் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அப்ப அதுல போகும்போது என்ன தேவைப்படும்னாக்கா ஸோ இப்போ டாக்டர் அப்படிங்கும்போது டாக்டரோட லிஸ்ட் அதை நம்ம சிம்பிள் ஒன்றும் இல்லை, எல்லா டாக்டரோட லிஸ்ட்டை மட்டும் நம்ம ஷோ பண்ண போறோம். ஓகே தானா? லிஸ்ட் மட்டும் தான் இருக்கும் போது ப்ளஸ் டாக்டரோட டீட்டெயில்ஸ் காட்ட போறோம். இப்போ இந்த டாக்டரோட டீட்டெயில்ஸ் என்னன்னா இதுலயும் வந்து நம்ம இது ரொம்ப ஷார்ட்டா இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஏன்னா ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவரோட டீட்டெயில்ஸ் ஜஸ்ட் ஒரு 4 லைன்ல காமிச்சிட்டா நல்லா இருக்காதுல்ல. அதனால அதுக்கு என்ன பண்ண போறோம்னா அதுக்கும் வந்து ஒரு 4 ஹெட்டிங் வந்து ரெடி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அவரோட பர்சனல் திங்ஸ். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அவர் எதுல வந்து ஸ்பெஷலிஸ்டா இருக்காருன்னு சொல்லிட்டு அதை வந்து மென்ஷன் பண்ண போறோம். ஓகே, ஸ்பெஷலிஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட எஜுகேஷனும் அண்ட் அவர் ஏதாவது ட்ரைனிங் ஏதாவது பண்ணியிருக்காங்க அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவரோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அவர் வந்து ஒரு 15 வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பாரு, நிறைய கேசஸ் ஹேண்டில் பண்ணியிருப்பாரு, அதையுமே நம்ம வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஒன் என்ன ஆட் பண்ணலாம்னா லாஸ்ட் வந்து ஏன் அவரை வந்து நம்ம சூஸ் பண்ணணும், அவருக்குன்னு ஏதாவது ஸ்பெஷாலிட்டிலாம் இருக்கும்ல.
இதை வந்து நம்ம பாயிண்டா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கவர் ஆகிடும். இப்போ நம்ம மேலே வந்து டாக்டரோட எந்தெந்த டிபார்ட்மெண்ட் காட்ட போகிறோம், டிபார்ட்மெண்ட்ல எத்தனை டாக்டர் இருக்காங்க காட்ட போகிறோம், அந்த டாக்டரோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணும்போது நம்ம வந்து இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து ஒரு டாக்டருக்கு வந்து இண்டிவிஜுவலாக காமிக்கிறோம். ஓகேவா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பேஜ் என்னென்ன இருக்கும், அது ஒரு பேசிக் நீட்ஸ் தான். நம்ம அதாவது யூசரோடைய நேமு, கான்டாக்ட் நம்பர் எல்லாம் வாங்கிக்கிறோம், அந்த மாதிரி டீட்டெயில் கொடுக்கலாமா, இல்லை நம்மளோட கான்டாக்ட் டீட்டெயிலை ஷோ பண்ண போகிறோமா? ஸோ கான்டாக்ட் டாக்ஸ் போகும்போது புக் அண்ட் அப்பாயின்மெண்ட்னு ஒரு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ஒரு ஹாஸ்பிட்டல் வெப்சைட் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரு, அவங்கள ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம இதை கொடுக்க போகிறோம். ஓகேவா? என்ன ஹெட்டிங்ல பண்ண போறோம்னா, இதுல புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம வாங்க போறோம். என்ன வாங்க போறோம்னா, நேம் வாங்குவோமா, யூசரோட நேம். ஓகே, இப்போ நம்ம பேஷண்ட்டை வச்சுப்போம். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு பேஷண்ட் நம்ம போர்ட்டல் வந்து புக் பண்றாங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வாங்குவோம்? ஒரு ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து நம்ம என்னெல்லாம் வாங்கலாம் சொல்லுங்க. இப்போ ஒரு பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸை நீங்க எப்படி கேட்டு வாங்குவீங்க? பேசிக்கா அவங்களோட நேம் கேட்டுக்கலாமா, அப்புறம் அவங்க வந்து இமெயில் ஐடி, அப்புறம் அவங்களோட கான்டாக்ட் நம்பர், இப்போ இமெயில் ஐடி வாங்குறோம், நேம் வாங்குறோம், கான்டாக்ட் நம்பர் வாங்குறோம், மெசேஜ் வாங்குறோம். இது மட்டும் போதுமா? எந்த டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட், அந்த டாக்டர் பேரு, அப்போ அவங்களோட அவ்வளோ டீட்டெயில்ஸ் இல்லாம அதை வந்து நம்ம ஒரு ஃபில்டர் மாதிரி பண்ணிடலாமா? என்ன சர்வீஸ் வேணுன்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா டாக்டர்ஸ் நம்ம கிட்ட நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களால சூஸ் பண்ண முடியாது. அவங்கள சூஸ் பண்ணாக்கா எல்லாருமே சில பர்டிகுலர் டாக்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேர்ல ஒரு 10 டாக்டரை மட்டும் எல்லாருமே புக் பண்ணாக்கா மீதி இருக்கிறவங்க எங்கேஜ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, டாக்டரை நாம ஷெட்யூல் பண்ணோம், அவங்களுக்கு அவங்க டாக்டர் ஷெட்யூல் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது. ஸோ இப்போ ஒரு கேட்டகரியா உள்ள போயிட்டாங்க, டெர்மாட்டாலஜி போயிட்டாங்கன்னா அப்போ ஸ்கின்ல நம்ம லிஸ்ட் பண்ணியிருப்போம் இத்தனை டாக்டர் தான் இருக்காங்க அப்படின்னுட்டு. ஸோ இப்போ அதில் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது மாதிரி பேசிக்காக ஒரு புக் பண்ணும்போது முதல்ல அவங்க என்ன சர்வீஸ்க்காக வராங்கன்னு நம்ம கேட்கணும். ஒரு ஹார்ட்காக வராங்களா, ஐ சம்மந்தமாக வராங்களா, இது ஸ்கின் கேருக்காக வராங்களா, என்ன ஒரு ஜென்ரலா போறாங்களா அப்படிங்கிறது டீட்டெயில் வாங்கலாம். ஓகேவா? செலக்ட் சர்வீசஸ் அப்படிங்கிறது இது வந்து ஒரு சூஸ் ஆப்ஷனா இருக்கும். இது வந்து ஒரு ஆப்ஷன் பட்டனா இருக்கும். இது ஆப்ஷன் பட்டன், அதனால நல்லா ஹைலைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்பர் ஏதோ அவங்க ஒரு மெசேஜ் பண்ணலாம் இல்லையா? அதாவது நான் இந்த ப்ராப்ளத்துக்காக
டாக்டரை பார்க்க போறான். ஏன்னா அப்பதான் நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஒரு டாக்டர் நம்ம ஷெட்யூல் பண்ணும்போது ஓகே பேஷண்ட் இதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு டாக்டருக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால அவங்க வந்து மெசேஜை லீவ் பண்ற மாதிரி கொடுக்குறோம். அது வந்து கம்பல்சரி அப்படின்றத நம்ம கொடுத்தே ஆகணும். ஓகேவா? இதுல எது இதெல்லாம் மஸ்டா வாங்கணும் நம்ம, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறனால ஒரு இம்பார்ட்டன்ட் பண்றதுக்காக ஒரு பாயிண்ட். ஏன்னா இது எல்லாமே கொடுத்தாதான் அவங்க வந்து டாக்டரையே புக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பண்றதுக்காக இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே சார். ஓகே, இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல எப்படி ஒரு ரிசர்ச் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு சைட்டுனா? எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். ஏதோ இப்போ சைட் Yes, sir. ஏதோ ஒரு சைட் வேணும் அப்படின்னு கேக்குறாங்கன்னா உங்களால ரிசர்ச் பண்ண முடியும். கரெக்டா? ஓகேவா? எஸ் சார். Yes, ஒரு sir. பேசிக் கொடுக்கலாம். ஓகே ஓகே. ஓகே, இதுதான் ஒரு ஒயர் ஃப்ரேம். அடுத்தது சர்வீசஸ். ஓகே, ஸோ இந்த சர்வீசஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கு. ஸோ இப்போ இது அப்படியே அவங்க அதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் டெவலப்பர்ஸ் கொடுக்கும்போது. ஏன்னா இது எதுக்காகனா ஃபுல் ஸ்க்ரீன்ல இருக்கும்போது அவங்க ஹெட்டர்லயே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ சர்வீசஸ் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே என்ன வருதோ அதுதான் இங்க வரப்போகுது. ஓகே தானே? கரெக்டா? ஓகே சார். ஓகே, இப்போ நம்ம ஒரு யூசர் ஃப்ளோ சர்ச் இன்ஜின்ல வரும். சர்ச் இன்ஜின்ல பாத்தீங்கன்னா நம்ம கேபிட்டல் டாக்டர்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்றாங்க. சூஸ் பண்ணும்போது ஹோம் பேஜ் வரப்போகுது. அந்த ஹோம் பேஜ்ல என்னென்ன இருக்க போகுதுன்னு காமிச்சிட்டோம். இப்போ நம்ம ஹெட்டர் இப்போ வந்து அது ஆக்சுவலா அப்படி நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு பொம்மை செய்யறோம், தலை ரெடி பண்ணிட்டோம், உடம்பு கை கால் ரெடி பண்ணிட்டோம், அப்ப கால் ரெடி பண்ணலையே, ஃபூட்டர் செக்ஷனு. ஸோ ஃபூட்டர் செக்ஷன் கண்டிப்பா கொடுத்தாகணும். ஓகேவா? ஃபூட்டர் செக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னாக்கா சிம்பிளா ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ், அந்த ஒரு பேசிக் நீட்ஸா கீழே ஒரு குவிக் லிங்க்ஸ் அதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு ஃபுல்ஃபில் பண்ணணும் இல்லையா, அதுக்காக. ஃபூட்டர் செக்ஷன் தேவை. ஸோ இப்போ நமக்கு தேவையான யூசர் ஃப்ளோவை ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம 3ஆவது ஸ்டேஜ், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன, ரிசர்ச் பண்ணணும். நம்ம ரிசர்ச் பண்ணிட்டோம். ரிசர்ச் பண்ணி தான் நம்ம இவ்வளோ கண்டென்ட்டுமே எடுத்திருக்கோம். கரெக்டா? ஒயர் ஃப்ரேம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்க்ரீன் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்க போறோம், எத்தனை கார்டுலாம் நம்ம என்ன சைஸ் கொண்டு வர போறோம் அப்படிங்கிறத பண்ண போறோம். இது எல்லாமே யூ டிசைன்ஸ்லாம் அடுத்து நம்ம ரெடி பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ வந்து 4th ஸ்டேஜ். ஓகே, இப்போ யூஐ டிசைன் பண்ண ஆரம்பிக்க போறோம். ஓகேவா? யூஐ டிசைன் அப்படிங்கும்போது ஸோ ஒயர் ஃப்ரேம் நம்ம இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஒயர் ஃப்ரேம்னா எந்த இடத்துல என்னென்ன வரப்போகுது, எவ்வளோ சைஸ்ல வரப்போகுது அப்படிங்கிற நம்ம சூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ ஹெட்டர், கண்டிப்பா ஹெட்டர் தேவையா? ஓகே, ஹெட்டர்ல என்னென்னலாம் தேவை? பண்ணிக்கிறேன்.
ஸோ நம்மளுடைய லோகோ பிளேஸ் ஆக போற ஏரியா இது. ஸோ நம்ம லோகோ இங்க பிளேஸ் ஆக போகுது. அடுத்தது நம்மளோட மெனு சர்வீசஸ். சொல்லுங்க சார். நம்மளோட பேஜ் கலரை எப்படி சார் ஃபுல்லா மாத்துறது? எந்த பேஜ் கலர்மா? நம்ம இப்போ நம்மளோட பேஜ் ஒயிட் கலர்ல இருக்கா சார்? ஆமா. அதோட கலரை இப்ப நான் மாத்தணும் அப்படின்னா அந்த பேஜோட பேக்ரவுண்ட் கலர் ஃபுல்லா மாத்தணும்னா எப்படி சார் மாத்துறது? நீங்க ஆக்சுவலி ஃப்ரேம் மட்டும் இருக்குன்னா நீங்க ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க ஃபில்னு ஒரு ஆப்ஷன் தெரியுதா? ரைட் சைடுல தெரியுதுங்களா? ஒரே நிமிஷம் சார். ஓகே. ஆக்சுவலா நான் ரெடி பண்ணி காட்டுறேன். ஒரு ஃப்ரேம் இருக்கு. இந்த ஃப்ரேம்ல ஆக்சுவலா உங்களுக்கு கலரே இல்லை, அப்படிதானே? எஸ் சார். ஸோ நீங்க ஃப்ரேமை சூஸ் பண்ணிட்டு இந்த ஃபில் ஆப்ஷன்ல போயிட்டு இது இங்க எனேபிள் இருக்கா பாருங்க. இந்த ஐ மார்க்கு இது இருக்கா பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா இங்க ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, அந்த ப்ளஸ் ஐக்கானுக்கு கொடுத்தீங்கன்னா ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ இப்போ இது ஒரு ஃப்ரேம், அதாச்சும் எம்டி ஃப்ரேமா இருக்கு. ஸோ ஸ்டோக் மட்டும் இருக்கு. இந்த மாதிரி தானே இருக்கு. எஸ் சார். ஸோ நீங்க கொடுத்தீங்கன்னா இங்க ஃபில் ஆப்ஷன் உங்களுக்கு எந்த மாதிரி காட்டுதா? டூல் பார்ல மவுஸ் பாயிண்ட் ஆக தெரியுதா? எஸ் சார். ஸோ அங்கே போய் நீங்கள் ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபில் ஆகிடும். ஸோ அந்த ஃபில்ல போயிட்டு நீங்கள் கலரு செட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டோக் எடுத்துருங்க. இல்லை இது கரெக்ட் தானா? கிளியர் ஆயிடுச்சா இல்லை? எஸ் சார், மாத்திட்டேன் சார். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெட்டருக்கு அப்புறம் ஒரு பேனர் இமேஜ் வேணும். ஓகேவா? ஸோ ஒரு பேனர் இமேஜ் அப்படிங்கும்போது ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் இருக்கு. 1920 × 1080 இருக்கு. ஓகேவா? நீங்க என்ன பண்ண போறீங்க, இந்த ஃப்ரேமை 1920 × 1080 மட்டும் வைங்க. ஆக்சுவல் சைஸ் 1080ல இருக்கு. ஓகேவா? இப்போ நான் இந்த ஏரியா ஃபுல்லுமே யூஸ் பண்ணிக்க போறேன். ஓகே. ஆக்சுவலா மேல பாத்தீங்கன்னா நான் ஒரு 125 பிக்சல் ஹைட்டுக்கு ஹெட்டர் போட்டுட்டேன். பேலன்ஸ் இருக்க இடத்த நான் வந்து என்னோட பேனர் இமேஜுக்கு யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்போ நம்மளோட யூசர் வந்து நம்ம ஸ்க்ரீனை பார்க்கும்போது ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? எந்த ஒரு மிஸ்ஸிங்கும் இல்லாம ஃபுல்லா என்ன ஒரு ஸ்க்ரீனே ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு பேனருக்கு டெக்ஸ்ட் தேவைப்படுது. ஸோ பேனர் டெக்ஸ்ட் ஏரியா நான் அந்த அளவுக்கு நான் வச்சுக்கிறேன். ஒரு ப்ளூ ஷேட் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதா எப்படி நம்ம பேடிங் பிரிக்கிறோம்? அதெல்லாம் தெரியுதுங்களா உங்களுக்கு? எஸ் சார். இது ஃபுல்லா இமேஜ் கவர் ஆகணும். இங்க வந்து பேனர் டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எத்தனை டைப்பா பிரிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு டைப்போகிராஃபியில். ஓகேவா? அதை நான் இங்க இப்போ நான் சொல்றேன்.
ஸோ இப்போ நம்ம சைட்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்மளுடைய ஃபாண்ட்டை 4 டைப்ல யூஸ் பண்ண போறேன், 4 டிஃப்ரெண்ட் சைஸ்ல. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெகுலரா இருக்க போகுது. எனக்கு ரெகுலர் வெயிட் தான். அதுக்கு அடுத்தது ஒரு மீடியமான வெயிட் யூஸ் பண்ண போறேன். அதுக்கு அடுத்து என்னோட ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு செமி போல்டில் இருக்கட்டும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லாவே போல்டா இருக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, இந்த மொத்தமாக நாலு தான். ஒன்று ரெகுலர், மீடியம், செமி போல்டு, போல்டு. ஓகேவா? இதெல்லாம் என்னன்னு தெரியுதுங்களா? நம்ம டெக்ஸ்ட் எந்த அளவுக்கு வெயிட் இருக்கணுன்றது தான். ஸோ நான் ஏன் இந்த மாதிரி பிரிக்கிறேன்னு தெரியுதா? இதை டவுட் இருக்கா? ஓகே, இப்போ என்னோட நான் எவ்வளோ ஃபாண்ட் வெயிட்ல நான் யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறது நான் இப்பயே டிசைட் பண்ணிட்டேன். ஒரு 20 பிக்சல் இருந்தால் போதும். ஓகே, நான் ஒரு 6 டிஃப்ரெண்டான வெயிட்ல யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? கீழே இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபாண்டோட வெயிட். ஓகேவா? ஓகே சார். நான் ஃபில் கொடுக்குறேன். ஃபில் கொடுத்தா ஒரு அது ஹைலைட்டா தெரியணுன்றதுக்காக நான் ஒரு கலர் வச்சுக்கேன். ஆக்சுவலாக இப்போ நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 4 இந்த மொத்தம் 4 ஹெட்டர் டைப் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ரெகுலர். இப்போ நம்ம ஏன் இவ்வளோ ஒர்க் பண்ணணும் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சைட்டை டிசைன் பண்ணிட்டு நம்ம டெவலப்பர்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ஃபாண்ட்ல நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன வெயிட்ல யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன டைப்ல ரெகுலரா, மீடியமா, என்னென்ன சைஸ்லாம் அப்படிங்கிறது இவங்களாம் கோடுங்க சிஎஸ்எஸ்ல கோடு எழுதுவாங்க தனியாகவே டெவலப்பர்ஸ் முன்னாடியே. ஸோ அவங்க முன்னாடியே எடுத்து வச்சுப்பாங்க, கெட் பண்ணி வச்சுப்பாங்க. இந்த ஃபாண்ட்டு ஆக்சுவலாக நம்ம ஃபாண்ட் நேமும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். வந்து ஓப்பன் ஸ்டாண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் இது வந்து கொஞ்சம் ஒரு டீசெண்டான ஃபாண்ட், பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ எனக்கு லைட்டு ரெகுலர், மீடியம், செமி போல்ட்,
போல்டு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்ன ஃபாண்ட்னு சூஸ் பண்ணிட்டோம். ஃபாண்ட்டில் நம்ம ஃபாண்ட்டோட வெயிட் எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அதோட டைமென்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம சூஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இதிலிருந்தே நம்ம ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம். ஓகே, ஆல்ரைட். ஸோ நான் வந்து பேனர் இமேஜ் நான் ரெடி பண்ண நான் முடிவு பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கான ஏரியா கொடுத்துட்டேன். அதே மாதிரி பேனருக்கு ஒரு டெக்ஸ்ட் போடணும்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த டெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நல்லா ஹெவியாக இருக்கணும். அப்போதான் எடுத்துன ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, இங்கே நான் வந்து இது இந்த அளவுக்கு பெருசு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஹெட்டர் டைப் 4, அது வந்து போல்டாக இருக்கணும். இதோட வெயிட் வந்து இவ்வளோ தரும். ஓகேவா? ஸோ நம்ம இதையும் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் கீழே ஏதாவது சின்னதாக நம்ம ஒரு கண்டென்ட் தருவோம் இல்லையா? ஒரு பெருசாக ஒரு டெக்ஸ்ட் போட்டுட்டு, ஒரு எக்ஸாம்பிள் இவர் வெல்னஸ் அவர் மிஷன் அப்படின்னு போடுறோன்னா, அது போட்டுட்டு கீழே நம்ம ஒரு டீட்டெயிலாக ஏதோ ஒரு டெக்ஸ்ட் போடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு வெயிட் எடுத்துக்கலாம். ஒரு மீடியமான வெயிட்டில் ஒரு பார்த்ததும் தெரிகிற மாதிரி எவ்வளோ வெயிட்னா ஒரு 40 எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து 2 டெக்ஸ்ட் வரப்போகுது. ஒரு ஹெட்டரு ஹெவியில் வரப்போகுது, மீடியமில் வரப்போகுது. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் நாம் ஏரியாவை வேற என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இங்கே இருந்தே ஒரு அவங்க லேர்ன் மோர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன், இங்கே ஒரு கால் பட்டனை கொடுத்து அங்கேருந்து டீட்டெயில் பண்ணுற மாதிரி போகலாமா, இல்லை ஆப் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி. நம்ம இதில் இன்னொரு விஷயமா அவங்க சொல்லியிருக்காங்க, இது ஒரு மொபைல் ஆப்பாகவும் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுக்கான ஒரு லிங்க் கொடுக்கலாமா? ஸோ நான் இங்கே வந்து ஒரு லிங்க் தரலான்னு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இங்கே நான் ஒரு லிங்க் தரேன். ஓகே, வேற என்ன? வேற என்ன ஒரு டெக்ஸ்ட் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? டெக்ஸ்ட் மீன்ஸ் லைக் அவங்க ஆரம்பத்தே நம்ம சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து 25 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு ஒரு மேக்சிமமான நம்பரில் ரிப்போர்ட்லாம் இருக்குது அவங்க கிட்ட, க்யூர் பண்ணியிருக்காங்க, டயக்னோஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் நம்ம பாப்பப் பண்ணலாம்ல. ஒரு பேனர் அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் ஒரு ஐடியா சொல்லுங்க. இப்போ நீங்கள் ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஒரு பெரிய ஆட் இருக்கு, ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி ஆட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்னென்னலாம் இருக்கும்? ஏதோ ஒரு ஐடியா சொல்லுங்க. ஒரு லைவா பார்க்குற ஒரு பேனர்ல, ஒரு ஆட் பேனர்ல என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கும் சொல்லுங்க. ப்ராடக்ட்டோட இமேஜ் இருக்கும் சார். ஓகே, கரெக்ட். ஓகே, வேற? இப்போ அதான் ஒரு எக்ஸாம்பிள் ஃபேர் அண்ட் லவ்லியே சொல்லிட்டேன். இப்போ ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி ஒரு பேனர் நீங்க பாக்குறீங்க ரோட்ல போகும்போது, நல்லா பெருசா வச்சிருக்காங்க. அதுல என்னென்னலாம் இருக்கும்? இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு பேனர் நீங்க ஏதாவது பார்த்துருப்பீங்க ரீசெண்டா, ஏதோ ஒரு பேனர் பார்த்துருப்பீங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க, கரெக்டா? ஸோ அதில் நீங்க என்னென்னலாம் நோட் பண்ணியிருக்கீங்க? உங்களை பார்த்த உடனே அந்த பேனர்ல உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது?
அந்த ப்ராடக்ட் நேம் தெரியும் சார். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோகன் மாதிரி ஆட் பண்ணுவாங்க. ஒரு இப்போ ஒன் லைன் ஸ்லோகன் மாதிரி இருக்கும். பக்கா சூப்பர். அப்போ வேற என்னெல்லாம் உங்களுக்கு விசிபிளா உங்களுக்கு தெரியும்? பார்த்த உடனே இதெல்லாம் தெரிஞ்சது. அதான் ஆக்சுவலா நீங்க ஏதாவது ஒரு பேனர் பார்த்திருப்பீங்க இல்லையா? சம்திங் அது வச்சே சொல்லுங்க. ப்ராடக்ட் வந்து இல்லஸ்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க சார். அந்த ஃபேர் லவ்லி இருக்குன்னா அந்த ஃபேர் லவ்லி எப்படி இருக்கும், அதுக்குள்ள எப்படி இருக்கும், அதுல correct. என்னென்ன கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்றத ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. பக்கத்துல யாராவது ஒரு ஆக்ட்ரஸ் அல்லது ஆக்டருடைய பிக்சர் இருக்கும். கரெக்ட் கரெக்ட். கான்ட்ராஸ்டா கலர் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஓகே சூப்பர். இதேதான் ஆக்சுவலா இப்ப நீங்க இந்த அளவுக்கு நோட் பண்ணிருக்கீங்கன்னா அது காரணம் என்ன? அந்த டிசைன். ஓகே, அந்த டிசைனை நீங்க பார்த்த உடனே இவ்வளோத்தையும் நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட சைட்டோட பேனரை நம்ம ரெடி பண்ணோம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷன் எப்பயுமே, கரெக்டா? அதனால நம்ம சைட்டுக்குள்ள வந்த உடனே அதனால நம்ம ஃபுல் சைஸ்க்கு வச்சிருக்கோம். ஒரு யூசர் வந்து பார்த்த உடனே இந்த பேஜ் ஃபுல்லா நல்லா இருக்கணும், பார்த்த உடனே நல்லா இருக்கணும். இதுலயே நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா அவங்களுக்கு அது ஒரு டிசப்பாயிண்ட் ஆயிடும். என்ன சைட்டே மொக்கையா இருக்கு, இது அவங்க என்ன வச்சிருக்க போறாங்க தெரியலையே அப்படிங்கிற தாட் வந்துடும். பார்த்த உடனே சைட்டு சூப்பரா இருக்குன்னு ஓகே, என்னமோ இதை சொல்ல வராங்கப்பா, அது என்னன்னு தான் பார்ப்போம் என்ன இருக்கு அப்படிங்கிறத அவங்க தேடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கிரியேட் பண்ணணும் நம்மளோட சைட்ல. ஓகேவா சார்? ம் அப்போ வந்து அந்த ஹாஸ்பிட்டலோட பத்தி ஒரு சின்ன விஷயம் ஆட் பண்ணுவாங்க சார். அவங்க இது வரைக்கும் சக்சஸா பண்ண ஒரு பாப்புலரான விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த வந்து. ஆமா கண்டிப்பா, எக்ஸாக்ட்லி அதேதான். நான் அதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா வியூ மோர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து அதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் போய் தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி ஒரு 4 விஷயம் கொடுத்தா ஓகே இந்த ஹாஸ்பிட்டல்ல பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவாங்க சார். எஸ் எஸ் அதேதான், கரெக்ட் பக்கா. ஸோ அதுக்கு தான் நீங்க ஒரு பட்டன் கொடுத்துருக்கோம், ஒரு லேன் மோர் பட்டன் ஒன்று கொடுத்துருவோமா? லேன் மோர். ஓகே, நம்மளுடைய டீட்டெயில் இங்க வந்து ஸ்லோகன். மேல ஒரு டேக் லைன். டேக்லைன் கீழே வரும், ஸ்லோகன் மேலே வரும். ஓகே ஓகே பக்கா. இப்போ கீழே நம்ம யூஸ் பண்ணியிருக்க கார்டு எல்லாமே அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன சக்ஸஸாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற மாதிரி கீழே ஒரு டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஓகே, இங்கே வந்து இமேஜ். ஸோ இதுதான் ஒரு ஒயர் ஃப்ரேம். இது நம்ம இப்போ ப்ளே பண்ணி பார்க்கும்போது அப்போ நம்ம சைட்டை ஓப்பன் பண்ண உடனே அவங்களுக்கு எல்லாமே விசிபிளா இருக்க போகுது. பார்த்ததுமே அவங்க அதில் இம்ப்ரெஸ் ஆகணும். ஸோ நம்ம மேக்சிமம் ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜ் என்ன? யூஐ டிசைன் பண்ணிடலாமா அடுத்தது? நம்ம ஒயர் ஃப்ரேம் இதுதான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? அதுக்கு முன்னாடி அசெட்ஸ்லாம் கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? இதுல நம்ம கிரியேட் பண்ணிடணும் முன்னாடி. இது வந்து ஒரு பேக்கேஜ். என்னன்னா நம்ம என்னென்ன பட்டன் யூஸ் பண்ண போறோம், என்ன ஆக்ஷன் லிங்க் என்னென்ன இருக்கு, அதெல்லாம் முன்னாடி கிரியேட் பண்ணுவோம் இல்லையா? நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா முதல் கிளாஸ், இப்போதான் நம்ம பட்டன் கிரியேட் பண்ணோம், இப்படிதான் நம்ம வேரியண்டா கொடுக்கணும் அப்படின்னு. ஒன்ஸ் நம்ம மாத்தினாலே அது எல்லாத்தையும் சேஞ்ச் ஆகணும். அப்போ ஞாபகம் இருக்கா? எஸ் சார்.
நம்ம புதுசாவே கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு, இமேஜோட அசெட்ஸ் ரெடி பண்ணணும். இப்போ இமேஜ் பொறுத்த வரைக்கும் நமக்கு காப்பிரைட் இஷ்யூ வரவே கூடாது. ஓகே தானா? ஸோ நம்ம ரியல் இமேஜ் யூஸ் பண்ணா நல்லா இருக்குமா, இல்ல ஒரு வெக்டர் இமேஜை யூஸ் பண்ணா நல்லா இருக்குமா நம்ம சைட்ல? ரியல் இமேஜே பெட்டரா இருக்கும் சார். எஸ், ஏன்னா இதை யூஸ் பண்ண போறது யாருன்னா அவங்க ஒரு பேஷண்ட், அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் வரணும் அப்படின்னாக்கா ஒரு ரியல் கேரக்டர் இருந்தாதான் அது ஒரு நம்பிக்கை வரும். அது ஒரு பேசிக்கான சைக்காலஜி, கரெக்ட் தானா? ஸோ நம்ம ரியல் இமேஜ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம், அதை நம்ம டிசைட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம வந்து தீம் ஒன்று செட் பண்ணிடலாமா? கலரு நம்ம டெக்ஸ்ட்டுக்கெல்லாம் என்ன கலர் யூஸ் பண்ண போறோம், பேக்ரவுண்டுக்குலாம் நம்ம சைட்குள்ள என்னென்ன கலர் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணிடலாம். சார் ரொம்ப அதிகமான கலர் வேணாம், ஏன்னா இது ஒரு மெடிக்கல் சைட் அப்படிங்கும் போது ரொம்ப நிறைய ரெயின்போ கலர்ஸா யூஸ் பண்றோம் அப்படின்னா அது யூசருக்கு வந்து ஒரு ப்ளசண்டா இருக்காது. ஸோ ஒரு நார்மலான அதே மாதிரி விசிபிளா இருக்கிற மாதிரியான ஒரு கலரை சூஸ் பண்ணுவோம், ஒரு ப்ளூ கலரை. இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, இந்த கலர் கோடு ஓகே தான் எனக்கு. இது வந்து நான் பிரைமரியா வச்சுக்கிட்டாலும் எனக்கு செகண்டரி கலர் தேவை இல்லையா? பிரைமரி. ஓகே, செகண்டரி கலர் இதே ப்ளூ பேஸ் பண்ணி எடுக்கலாமா? அதனால எனக்கு இன்னொரு கலர் என்னன்னாக்கா, நான் ரெட் கலர் ஒயிட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, பிரைமரி இதுதான் நம்மளோட அழுக்கெல்லாம் ஸ்டோர் ஆகும். டைல்ல இருக்கும், மாத்திப்பேன். பேக்ல கவர் வச்சுக்கலாம். ஓகே, நீ படிக்கிறதுக்கு காசு கட்டி அது என்னதான் இருந்துச்சு? ஏன் போயிருப்பாங்க? மழை பெய்யுது, நீ இந்த மழையில போயிட்டு உடம்பு இல்லாம மழை பெய்யுது. அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு 2 நாள் ஊருக்கு போயிடுறேன்னா அப்புறம் அவங்க போக முடியல. அதனால எங்க ரூம்மேட் இதை கேட்டாரு, பணம் கட்டிட்டு தப்பியாச்சு கேட்டேன். இப்போ கலர் சூஸ் பண்ணிட்டேன், டெக்ஸ்ட்டுக்கு தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது நம்ம சைட் ஃபுல்லாவே ஒரு கலர் தேவை இல்லையா? இது ரிலேட்டடாவே கொடுப்போம். எத்தனை மணிக்கு வந்த?
நான் 7 மணிக்கு தான் வந்தேன். 7:10 மழை பெய்ஞ்சிருச்சு, அதனால எல்லாருமே ஆஃபீஸ்ல உட்காந்துட்டோம். யாருமே போகல. எனக்கு வந்து லைட்டா உட்காந்து மழையை ரசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். மதியமும் கொஞ்சம் ஒரு 4 மணி வாக்கிலே மழை வந்துச்சு. அப்படின்னா மழை வந்தோடனே நாங்கெல்லாம் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து மழையை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் போயிட்டோம், மழை நின்றுச்சு. அப்புறம் சாயந்தரம் எல்லாம் கிளம்பி எல்லாம் பேக்கெல்லாம் எடுத்து வச்சு கிளம்பிட்டா மழை பிடிச்சிச்சு. எல்லாம் உட்காந்துட்டாங்க. ட்ரெயின் போட்டிருக்கவங்களாம் போட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் தான் என் ரூம் வச்சு என் டீம்ல இன்னொரு டீம்ல ஒருத்தர் இப்படிதான் போவாரு. அவரு ஒருத்தர் பாடிக்கு தான் போறேன் காலைல பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்று பின்னாடி கரெக்டா வந்து நின்று ஏறு போலாம் அப்படின்னு நான் பயந்துட்டேன். ஏன்டா அவன் நம்மளும் வந்து ஏறு போலாங்க அப்படின்னு பார்த்தா இவரு. அவரு கூட தான் போனேன். சாரி, கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ இதுதான் என்னோட சைட்லையுமே நான் இந்த கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? கலரும் செட் பண்ணிட்டோம், நமக்கான யூஐ லேஅவுட்டும் போட்டுட்டோம், நமக்கோட யூசர் ஃப்ளோவும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ யூஐ டிசைனுக்கு நம்ம போயிடலாம். சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேனர் இமேஜ் மட்டும் இப்போ ரெடி பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கு ஒரு இமேஜ் தேவை இல்லையா? ஸோ நம்ம வந்து இப்போ இமேஜ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம இமேஜ் எதில் போய் எடுப்போம்னா, ராயல்ட்டி ஃப்ரீயான இமேஜ் வேணும்னா நம்ம ஃப்ரீ பிக் போய் எடுப்போமா? டாக்டர் இமேஜஸ். எந்த இமேஜ் நல்லா இருக்கு நீங்களே எனக்கு சொல்லுங்க. இமேஜ் எந்த இமேஜ் யூஸ் பண்ணலாம்? ஏதாச்சும் ஒரு ஐடியா? ஸ்கிரீன் தெரியுதுல்ல, விசிபிளா? தெரியுது சார். ஓகே, ஏதாச்சும் ஒரு இமேஜ் சஜஸ்ட் பண்றீங்களா? நீங்க செலக்ட் பண்ணிருக்கிறதே நல்லா தான் சார் இருக்கு. இதுவா இல்ல வேறயா? இதுதானா? ஸோ நான் வந்து எனக்கு பேக்ரவுண்ட் தேவையில்ல, பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம டிரான்ஸ்பரண்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு இமேஜ் போதும் ஃப்ரண்ட்ல. ஓகேவா? ஓகே, இமேஜ் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். முன்னாடி மேல இருக்கிற லோகோலாம் போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து ஒரு மெயில் இமேஜ் தேவை, ஒரு டாக்டர். ஸோ யாராச்சும் ஃப்ரீ பிக்ல போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு இதே லிங்க்ல பேஸ்ட் பண்றீங்களா? நீங்க சாட்ல ஃபிக்மா லிங்க் கூட போடுங்க. அப்படின்னா இமேஜே டவுன்லோட் பண்ணி கூட இதே ஃபிக்மா ஃபைல்லே அப்லோட் பண்ணுங்க. ஆக்சஸ் இருக்குல்ல, எல்லாருக்குமே இருக்கு. ஆல்மோஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்க? 11 பேர்கிட்ட இருக்காங்க. ஸோ நீங்க யார் இப்போ இருக்க யார் வேணாலும் எனக்கு லிங்க் ஷேர் பண்ணலாம், அதில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்க. அப்படி இல்லைனாலும் டீம்ஸ் சாட்ல போட்டுருங்க, நான் அதை யூஸ் பண்றேன். ஓகேவா? நான் ஏதாவது ரொம்ப டஃப்பான டாஸ்க் கொடுத்துட்டேன்னா அப்படி இல்ல சார் என்கிட்ட இன்னைக்கு லேப் இல்ல சார். சரி, ஓகே. இல்லை நீங்க மொபைல்ல கூட ஏதாவது ஒரு இமேஜ் செக் பண்ணிட்டு முடிஞ்சா எடுத்து போடுங்க, இல்லைனாலும் நோ இஷ்யூஸ். லேப் யூஸ் பண்றவங்க கொஞ்சம் அப்லோட் பண்றீங்களா?
அதே மாதிரி நம்ம டிசைனை பொறுத்த வரைக்குமே நம்ம அந்த கலரும் அந்த ஷேடோஸ்லாம் நம்ம எப்படி மேட்ச் பண்றோம் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அது பேஸ் பண்ணி நம்மளோட சைட்டோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் இல்லை குறையும். ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு கலர்ஸ் பார்க்க கஷ்டமா இருக்கு எப்படின்னு தெரியுதுனாக்கா கலர் வீல்ஸ் நிறைய இருக்கு. நீங்க கூகுளில் போட்டாலே வரும். அந்த கலர் வீல்ல நீங்க பாருங்க எப்படி எப்படிலாம் அந்த கலர் காம்பினேஷன் வருது அப்படின்ட்டு. ஓகேவா? இல்லை உங்களுக்கு அதுலேயும் பார்க்க கஷ்டமா இருக்கு அப்படின்னாக்கா பேலட் ஜென்ரேட் பண்றதுக்குன்னே நிறைய சைட் இருக்கு. கூகுள்லே இருக்கு. நீங்க கூகுள்லே நீங்க போயிட்டு கலர் காம்பினேஷன் போட்டீங்கனாலே அதுவே உங்களுக்கு பேலட்லாம் எடுத்து கொடுத்துரும். ஓகேவா? ஆனா அந்த சைட் எப்படி இருக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். கலர் ஸ்பேஸ் இதுதான். இது ஒரு சைட் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கலர் கோடு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, இப்போ நான் ஒரு என்னோட பிரைமரி கலர் இது இருக்குன்னா இதை நான் கொடுக்குறேன் பாருங்க. நான் இப்போ என்னென்ன கலர் பேலட் கொடுத்து நான் போட்டேன்னா எனக்கு இதுக்கு மேட்சிங்கான கலர்லாம் கொடுத்துரும். ஏன்னா இனிஷியலாக நமக்கு வந்து கலர் மேட்ச் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அது நம்ம இதில் நான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லவே முடியாது கலர் காம்பினேஷனில். ஏன்னா அது யாருமே ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த மாதிரி சைட் நிறையா இருக்குது மேட்ச் பண்ணுறதுக்காக. ஒரு ஐடியாவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கிரேடியண்ட்டாக இது கொடுக்கலாம், நேச்சுரல் பேலட்டு, மேட்சிங் பேலட்டு, அந்த மாதிரி நிறையா வரும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. கலர் பேலட் நீங்கள் சைட் போட்டாலே உங்களுக்கு நிறைய ஷோ ஆகும். கலர் பேலட் சொன்னது கலர்ஸ்னு இருக்கு. இதில் போயிட்டு நீங்கள் உங்களோட ப்ரைமரியான கலர் நீங்கள் என்ன கலர் கொடுக்க போகிறீங்களோ அதை நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கொடுத்து ஜென்ரேட் பண்ணிங்கனாலே அது நிறைய பேலட் கொடுக்கும். ஸோ இது டைரெக்டாக பிளக்கின் கூட இருக்குது. நம்ம ஆப்புக்கு ஏற்ற மாதிரி பிளக்கின் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, நம்ம இப்போது கிளாஸ் போகும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் வந்து எனக்கு ஒரு மைல்டான கலர் இருந்தால் போதும். ஆக்சுவலாக அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பேக்ரவுண்ட் கலர் தான் எடுத்திருக்கேன். இந்த கலர்லேயே இது வந்து கொஞ்சம் நல்லா மைல்டாக இருந்தால் எனக்கு ஓகே. ஸோ இது இன்னும் கொஞ்சம் பர்சன்டேஜ் 96 இருக்கு, 97, 98 மைல்டாக இருக்கு. ஓகே ஓகே. அடுத்தது டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டேன். நம்ம லோகோ இங்கே ப்ளேஸ் பண்ணுமா? லோகோ ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஓகே, கேபிட்டல் டாக்டர்ஸ் ஓகே கொடுத்து நான் சென்டர் ரன் பண்ணிவிட்டு நல்லா கார்னர் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னோட லோகோ ஏரியா முடிஞ்சது. ஸோ இங்கே லோகோ ஏரியா. அடுத்தது இங்கே எல்லாமே நம்ம ஹெட்டர் செக்ஷன் வருமா? ஹெட்டர் செக்ஷனோட கண்டென்ட் நம்ம ஆல்ரெடி இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதை எடுத்துக்கலாம்.
இங்க வந்து எனக்கு டைரக்டா அப்பாயிண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பட்டன், புக் அப்பாயின்மெண்ட், இது எல்லாமே ஷார்ட்கட். ஓகே, ஸோ நான் இதுவுமே செட் பண்ணிட்டேன். இது எல்லாமே என்னோட பேடிங்குள்ள இருக்கா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கிறேன். ஓகே, adding close. All right. என்ன கொஞ்சம் ஸோ நான் இங்க வந்து ஒரு டபுள் கலர் கொடுத்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ கலர் வந்து டெக்ஸ்ட் கலர் இல்லாமல் செவன்த் கலர். இது வந்து கொஞ்சம் டெக்ஸ்டா ரொம்ப கேப்பா இருக்கு. அதை உங்களுக்கு ஃபிக்மா டூல் எல்லாமே ஓகேவா இருக்கா, சிமிலரா இருக்கா? இல்ல டூல் எது எது எங்க இருக்கு அப்படிங்கறது தெரியலையா ஏதாச்சும்? இல்ல சார், புரியுது, கொஞ்சம் கொஞ்சம் புரியுது சார். ஃபார் பெட்டர் லைஃப் ஹெல்த், லைஃப் போடலாமா வேண்டாம், பெட்டர் பெட்டர் ஹெல்த் போடலாமா? பெட்டர் ஹெல்த் ஓகே, இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இது வந்து ஒரு ரெகுலர் டெக்ஸ்ட் மாத்திட்டு நீங்க என்ன 20ல கொடுத்துருக்கோமா, இது ரொம்ப சின்னதா ஒரு 20ல போட்டுருக்கோம். 20 போட்டு இது வந்து கொஞ்சம் நல்லா பாப்அப் பண்ற மாதிரி நல்லா பேடிங் 15 ஒயிட் கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ வந்து கார்னரை குறைச்சிக்கலாம், கொஞ்சம் நல்லா ஒரு கோவியா கொடுத்துக்கலாம். இது பார்க்கும்போது இன்னமும் நல்லா இருக்கும். ஓகே, ஆல்ரைட். இதுக்குமான ஸ்பேசிங் ஒரு 20. இங்க ஒரு பட்டன் ஒன்று கிளிக் பண்ணணுமா, லேன் மூவ். ஷிஃப்டியே ஆட்டோ லேயர் போட்டுக்கிட்டு ஆட்டோ லேயர்லாம் நான் செட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ பேடிங் 30, ஒரு 15 டீசெண்டாக பார்க்க நல்லா இருக்கும். நல்லா கார்னர் ப்ரூவ் பண்ணிட்டு ஃபில் கொடுத்துக்கலாம். ஃபில் கொடுத்து இதுக்கான கலர் நல்லா ஹைலைட்டாக தெரிஞ்சதுக்காக நம்மளோட ப்ரைமரி கலர் யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட தேர்ட் கலரான ஒயிட் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னுமே இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச்சாக இருந்தால் நல்லா இருக்கும். நல்லா ஷார்ப் பண்ணிக்கலாம். அதிகம் 42. எல்லாமே நான் வந்து லெஃப்ட் கார்னர் பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் ஒரு டேக் லைன் தரலாம்னு எனக்கு தோணுது. சம்திங் ஏதாவது திங்க் பண்ணி அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தமிழ் டெக்ஸ்ட்
2 லைன்ல இருக்கிற மாதிரி டெக்ஸ்ட் நம்ம 2 to 3 லைன் 3 லைன்ஸ் அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். கம்மியாக போட்டே இருக்கு. நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒரு கலர் சரியா ஓகே முடிஞ்சது. வேற என்ன ஆட் பண்ணலாம்? ஸோ அந்த கிளைண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிளைண்ட் வந்து சக்ஸஸ் ரேட்ல நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் மென்ஷன் பண்ற மாதிரி சம்திங் ஏதாவது போட்டுக்கலாம். ஒரு 800+ 800+ பேஷன்ஸ் ஒரு பாசிட்டிவான வேர்டிங்ஸா அவங்க பார்க்குற மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2.5 மில்லியன் ப்ளஸ் ஒரு ரிப்போர்ட் டெலிட் பண்ணியிருக்க மாதிரி. அதே மாதிரி நம்ம கிட்ட 200+ எக்ஸ்பர்ட் டாக்டர்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. எக்ஸ்பர்ட் டாக்டர் வேணா ஒரு ஸ்பெஷல் பேர் ரேட்டிங்ஸ் ஸ்பெஷலைஸ்ட். அதெல்லாம் இருக்கிற மாதிரி ஓகே. எல்லாமே 32 நல்லா பெருசா தெரியுற மாதிரி நல்லா ஒரு போல்டா போல்ட் பண்ணிட்டு கீழே எல்லாம் ஓகே. ரெகுலர்ல இருக்கும் ஓகே. ஸோ இதுக்கு போல்டா 40
ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இமேஜை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கீழே இருக்கிறதுக்கு கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஓரளவுக்கு நம்ம பண்ணிட்டோமா? இப்படி இருக்கிறத இப்படி இருந்ததை நம்ம இதை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? வாய்ஸ் கேக்குதா? ஆக்சுவலா நம்ம நாமளா ரிசர்ச் பண்ணி நாமளா கண்டென்ட்டும் எடுத்து ஓரளவுக்கு ஒரு பேனர் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ பேனர் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அதிகமாக ஒயிட் ஸ்பேஸ் இல்லை. கரெக்டா? ஒயிட் ஸ்பேஸ் அதிகமாக இல்லாமல் கண்டென்ட்டை நம்ம ஒரு ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதுலேயே நம்ம இன்னும் கொஞ்சம் கூட ஏதாவது ஒரு எலிமெண்ட் கூட ஆட் பண்ணலாம், இல்லை ஏதாவது வெக்டர்ஸ் ஆட் பண்ணலாம். ஒரு லைக் ஏதாவது ஒரு சக்ஸஸ் ரேட் நம்ம 85% நம்ம இது கொடுத்துருக்காங்க, சம்திங் ஏதாவது ஒரு டெக்ஸ்டா ஒரு கமெண்டா தர மாதிரி கூட நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ரெடி பண்ணிட்டு நம்ம ப்ளே பண்ணி பார்க்கணும். ஓகே, இதான் நம்ம சைட் ஃபுல்லா கண்டென்ட் ஃபில் ஆயிடுச்சு. இதுல வேற இன்னும் என்ன ஆட் பண்ணலாம், பேக்ரவுண்ட்ல ஏதாவது வெக்டர்ஸ் ஆட் பண்ணலாமா, அந்த மாதிரி ஆட் பண்ணா நல்லா இருக்குமா, அதெல்லாம் திங்க் பண்ணி பார்க்கணும். ஒன்னொன்னா ரிசர்ச் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். ஏதாச்சும் புரியாம இருக்கா? இது எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல, இது திரும்ப ரீகால் பண்ணுங்க, அந்த மாதிரி ஏதாச்சும்? சரி, ஓகே. சார் இதே வந்து மொபைலுக்கு ஆப்பா வந்து இது பண்ணணும்னா நம்ம அந்த இதை மட்டும் மாத்தணும்ல சார், லைக் லென்த்தையும் பிரெத்தையும். அதுக்கான ஃப்ரேம் நம்ம செட் பண்ணிக்கணும். மொபைல் ஃப்ரேம் தனியா, அது ஆண்ட்ராய்டுக்கு நம்ம யூஸ் பண்றோமா இல்ல மேக்குக்கா அப்படிங்கிறது பொறுத்த மாதிரி நம்ம அது ஃப்ரேம் செட் பண்ணிக்கணும். ஏன்னா ஆண்ட்ராய்டு செட் பண்ணிட்டு இதே விஷயத்த அதுலயும் பண்ணணுமா, இல்ல இது அப்படியே காப்பி பண்ணி கூட பேஸ்ட் பண்ணலாமா? இல்ல, அந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. இப்போ நீங்க திங்க் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வெப்புக்கு நம்ம பண்ணிட்டோம். ஸோ இதே இமேஜையே இதே கண்டென்ட் இதே சைஸை நம்ம அங்க போட முடியாது இல்லையா? அதுவே வந்து இது ஆகிக்காதா சார், கஸ்டமைஸ் ஆகிக்காதான்னு கேக்குறேன். ஓகே, ஆகிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் நம்ம ஸ்டார்டிங்ல. ஸோ இப்போ இது நான் பண்ணது நம்ம மொபைல் ஆப்புக்கு நம்ம பண்ணதுனால ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஆண்ட்ராய்டுக்குமே ஆப்பிளுக்குமே எலமெண்ட்லாம் மாறும். எலமெண்ட் மீன்ஸ் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிக்ஸ்டா ஒரு அசெட் வச்சிருப்பாங்க. அவங்க பட்டன் எல்லாமே இப்படிதான் இருக்கணும்னா இப்படிதான் இருக்கும், அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது ஒரு சில யூஐலாம். ஆனா ஆண்ட்ராய்டுல வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்டடா நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் வித்தியாசம் ஒரு மொபைல் ஆப்ல. மற்றபடி அது டிஃப்ரெண்ட் வராது. இதையே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்போ நம்ம அடுத்தடுத்த பேஜ் நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல இப்போ? எஸ் சார். சரி, ஓகே. அப்போ இதை வந்து அப்படியே நாளைக்கு கண்டினியூ நீங்க முடிச்சிருவீங்களா? நாளைக்கு எல்லாரும் ஒரு ட்ரை பண்றீங்களா? நம்ம அந்த ஃப்ளோ பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இப்போ ஒரு அபோட்டஸ் அப்படிங்கிற பேஜ் மட்டுமாச்சு நீங்க நாளைக்கு எனக்கு அவுட்புட் காமிங்க. ஓகேவா? ஓகே சார், ட்ரை பண்றோம். தப்போ சரி எதா இருந்தாலும் நம்ம அதை ஒர்க் பண்ணி பார்த்தாதான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ அதனால நீங்களும் ஒர்க் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு நாளைக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதை எல்லாத்தையும் கேளுங்க, நம்ம அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே சார். சரி, இப்போ
சார் ஓகே சார். இப்போ எதுவும் இல்லைன்னா இன்னைக்கு வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? எஸ் சார். ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ அன்னன்னைக்கு டவுட் அன்னன்னைக்கு கேட்டுருங்க. அப்படி கேட்கலன்னா அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்பவே எனக்கு எஸ்டர்டே கிளாஸ்ல இந்த டவுட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு கேளுங்க. ஸோ டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ அவங்க ஸ்டார் நடத்துறப்போ பார்க்குறப்போ புரியும், பட் ஆனால் புரியாது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஐடியில் ஈஸியாக உள்ள நுழையலாம். எனக்கு வந்து கோடிங் நாலேஜ் இல்லை, ஸோ எனக்கு கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ பட் ஐடியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ரோலை சூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. அவங்க சொல்கிற ஒர்க்கர்ஸ் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா வைண்ட் அப் பண்ணிக்கலாம் சார். சரி ஓகே. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஒருத்தன் டவுட் போட்டிருக்காங்க, கமெண்ட் பார்த்தேன். ஒரு நிமிஷம் சாட்ல. ஓ நோ டவுட். ஓகே சாரி சார். Thank ஓகே you, sir. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.